எல்லாரும் போடுங்க. அதாவது நான் பேசுறது கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாருக்கும் விளங்குதா? chatல எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ரைட். ஸோ எல்லாரும் chatல இன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது விளங்குது அண்ட் நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியர் ஆகிக்கின்னு. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து ஹோம் எக்கானமிக்ஸ், அதாவது மனை பொருள் ரெண்டு சைடால ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது கனெக்ஷன் ப்ராப்ளமால நான் ஏதாவது இந்த வாய்ஸ் லக் ஆகிச்சு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் மெசேஜில் போடுங்க, chatல போடுங்க எல்லாரும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கனெக்ஷன் ப்ராப்ளம் பார்த்துக்கொள்ளணும். சரியா? ரைட். அப்போ ஹோம் எக்கானமிக்ஸ் அதாவது மனை பொருளியல் தரம் 12, அப்புறம் தரம் 13, அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் நிஹ்லா ராசிக். நான் ஏற்கனவே குரூப்பில் போட்டிருப்பேன் நிஹ்லா ராசிக்ண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் செஷனில் வந்து கிரேட் 12 அண்ட் 13ல் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸ் அதை பற்றி தான் டோட்டலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் நான் கதைக்கிறது விளங்குது இல்லையா, இல்லாட்டி இஸ்ராக்கு மட்டும் விளங்குது இல்லையா? மற்றவங்க கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் விளங்குது இல்லையா இல்லாட்டி? இப்போ ஓகேவா? மற்ற இஷ்ராக் ஓகே. ஃபாத்திமா ஜிக்ரா? ஃபாத்திமா ஜிக்ரா? ஓகே, ரைட். அப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஹோம் சயின்ஸில் வந்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாடம் துவங்க போகிறது இல்லை, ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. தரம் 12, தரம் 13 இதில் உள்ள ஃபுல் சிலபஸ் இன்ட்ரோ செஷன் தான் இன்னைக்கு நடக்க போகுது. சரியா? இதுக்கு பிறகு நாங்கள் வந்து டைம் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போடுவோம். ஒரு வீக்கு 2 கிளாஸ் போடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். இப்போ நாங்கள் பாட உள்ளடக்கத்துக்கு போவோம். சரியா? அப்போ அதில் வந்து தரம் 12ல வந்து எங்களுக்கு டோட்டலாக 7 அலகுகள், சரியா, 7 பாடங்கள் இருக்கு. அது வந்துட்டு தரம் 13லையும் டோட்டலாக 7 பாடங்கள் இருக்கு. சரியா? அப்போ டோட்டலாக எங்களுக்கு 14 பாடங்கள் கவர் பண்ணணும். சரியா? அப்போ 14 பாடம்னு சொல்ற நேரம் வெறும் 14 இல்லை, இப்போ ஒவ்வொரு பாடத்துலையும் எங்களுக்கு பகுதிகள் காணப்படுது. சரியா? பகுதிகள்னு சொல்ற நேரம் இப்போ தேர்ச்சி ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் அதில் தேர்ச்சி 1.1, 1.2 அப்படி பகுதிகள் காணப்படுது. அந்த பகுதிகளை பாடம் படிச்சு கொண்டு தான் நாங்கள் போவோம். சரியா? ரைட். அடுத்து வந்து நீங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராக்டிக்கல் அப்புறம் ஸ்பாட் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு தான் ஹோம் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லாட்டி அதை பத்தி தெரியாத யாராச்சும் மீக்கிறீங்களா? ஏன்னா மார்க்ஸ் கால்குலேட் பண்ண நேரம் அது இம்பார்ட்டன்ட். எல்லாருமே எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தாங்க. அப்பதான் எனக்கு விளங்கும் நீங்க வந்து கன்சென்ட்ரேட் பண்றீங்களா இல்லையாண்டு. நான் கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பேன்.
யாராச்சும் ஹோம் எக்கான் ப்ராக்டிக்கல் ஸ்பாட்? ஓ, ஓகே, சாரி ஃபார் இட். என்னன்னு சொன்னா கொஞ்சம் எனக்கு இன்னைக்கு கனெக்ஷன் ப்ராப்ளமாக தான் இருக்கு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிக்கொண்டேன். நான் ஏதாவது லக் ஆகிச்சுன்னு சொன்னா சொல்ல சொல்லி சரியா. அதனால தான் லீவ் ஆகி ஜாயின் ஆக வேண்டிய இது வந்துருச்சு. ஸோ ஸ்பாட் அண்ட் என்னது ப்ராக்டிக்கல் பற்றி தான் எனக்கு கழிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி தெரியாத யாராச்சும் மீக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏண்டா இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொன்னா இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னு சொன்னா ஹோம் எக்கானமிக்ஸ்ல எங்களுக்கு தியோரி வேறையா ப்ராக்டிக்கல் வேறையா இருக்கு சரியா. தியோரி எக்ஸாமினேஷன் வேறையா ப்ராக்டிக்கல் வேறையா இருக்கு. ஓமா இருக்கிறேன். ஓகே, ரைட்டா. தியோரி வேறையா ப்ராக்டிக்கல் வேறையா இருக்கு. ஸோ தியோரியில வந்து உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். ப்ராக்டிக்கல்லையும் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும் சரியா. அப்போ தியோரின்னு சொல்ற நேரம் உங்களுக்கு இது என்னது பேப்பர் நார்மலாக எக்ஸாம் ஒரு எக்ஸாம் பேப்பர் இருந்தா இருக்கு. 23 எக்ஸாம் பேப்பரை பாருங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ட் 1ல வந்து 50 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 50 கொஷின் இருக்கும். அதில் 5 ஆப்ஷன் தந்திப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எம்சிக்யூ அட்டன் பண்ணணும். செப்பரேட்டாக ஒரு நாள் நடக்கும் சரியா. அப்போ பார்ட் 2 வந்து வேறையா உங்களுக்கு நடக்கும். அந்த டீட்டெயில்ஸ் நான் பொறைக்கு ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். அடுத்து வந்து ப்ராக்டிக்கல்னு சொல்கிறேன். நம்ம அன்னைக்கு பார்ட் 1 தியோரி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 தியோரிக்கு டோட்டலாக உங்களுக்கு 200 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் அண்ட் தியோரிக்கு டோட்டலாக 200 மார்க்ஸ். எப்படி 200 மார்க்ஸ் வருதுன்னு சொன்னால் நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன் அட்டன் பண்ண நேரம் உங்களுக்கு வந்து டோட்டலாக 160 மார்க்ஸ் 160 மார்க்ஸ். 140 சரியா. 2 டிஷ் செய்வீங்க, 2 சாப்பாடு நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும். ஸோ 140 மார்க்ஸ் அங்கன்னைக்கு வரும். அதுக்கு அங்கிட்டு 60 மார்க்ஸ் ஸ்பாட் டெஸ்ட் சரியா. ஸ்பாட் டெஸ்ட்னு சொல்ற நேரம் ஒரு கேள்விக்கு 2 நிமிஷத்துக்கு நீங்க கேள்வியை செய்யணும் சரியா. ஸோ அதெல்லாம் நான் பொறவைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு அங்கனைக்கு 200 மார்க்ஸ், இங்கனைக்கு 200, 400 மார்க்ஸ். நீங்க எல்லாம் நினைக்கலாம் தியோரி மட்டும் அட்டன் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலோ ஸ்பாட்டோ நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற மார்க்ஸ் இப்போ வந்து தியோரியில் வந்து நீங்கள் ஒரு 90 மார்க்ஸே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, ஒரு 100 மார்க்ஸே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, அந்த 100 மார்க்ஸ் எவ்வளோ உங்களுக்கு மார்க்ஸ் வருதோ அந்த மார்க்ஸும் உங்களுக்கு 4 ஆள் பிரித்து உங்களுக்கான ரிசல்ட்டை எடுப்பாங்க சரியா. அப்போ நீங்கள் வந்து இங்கிட்டு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு மேக்ஸிமம் 75 எடுத்திக்கணும். அங்கனைக்கு 160 40 சாரி 140 60 சரியா. 140 மார்க்ஸும் ப்ராக்டிக்கல்லையும் ஸ்பாட்ல 60 மார்க்ஸ் சரியா. அங்கனைக்கு ஒரு 200க்கு ஒரு 150 மாதிரி எடுத்திக்கணும் சரியா. எப்படியும் ஸ்பாட்ல வந்து 60க்கு 30 35 நீங்க எடுக்கணும், டார்கெட் பண்ணி எடுக்கணும். அடுத்து வந்து ப்ராக்டிக்கல்ல எப்படியும் ஃபுல் மார்க்ஸ் தந்துருவாங்க. 20 குறைச்சிருவாங்க. 120 வரும். ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 120 அங்கனைக்கு 35 இங்கனைக்கு 75 எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 4ஆல பிரிக்கிற நேரம் எப்படி மார்க்ஸ் வருது எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா ப்ராக்டிக்கல் பிளஸ் தியோரி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா இதை நீங்க அட்டன் பண்ணிட்டு அதுக்கு போகாம இருந்தா அப்படியெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாம நீங்க கன்சர்ன் பண்ணணும் என்னன்னு சொன்னா நீங்க இந்த தியோரியில நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு அட்மிஷன் வரும் சரியா. நீங்க பிரைவேட் எப்படியும் பிரைவேட் கேண்டிடேட் உங்களுக்கு தானே வருவீங்க. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் வர நேரம் நீங்க பிரைவேட்டா இருந்தாலும் ஸ்கூலா இருந்தாலும் 35க்கு மேலே உங்களோட மார்க்ஸ் இருக்கணும் சரியா. நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தா தான் உங்களுக்கு அங்கிட்ட அட்மிஷன் வரும். ஸோ அதையும் நீங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துக்கணும் சரியா. எம்சிக்யூவில் கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து எடுத்திக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்ட் 2ல நீங்கள் எவ்வளோ எழுதினாலும் எம்சிக்யூவை பிடிச்சிக்கணும் சரியா. இப்போ நாங்கள் பாட தேர்ச்சிக்கு போவோம். அப்போ தேர்ச்சி ஒன்றில் வந்து சிறப்பான வாழ்க்கை சூழலை உருவாக்குவதற்கான திட்டத்தை தயாரிப்பர். ப்ராக்டிக்கல் எப்படி? ஸோ ப்ராக்டிக்கல் எப்படின்னு சொன்னால் ரெசிபி குக்கிங் சரியா. அது வேறையா நாங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அதாவது உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு போகிறோம் நார்மலாக வந்து கிளாஸ் ஏரியா தான் ப்ராக்டிக்கலுக்கும் ஸ்பாட்டுக்கும். இப்போ வந்து 24 எடுத்தோம்னு சொன்னால் 24 பேட்சுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஜனவரி
நவம்பர் ஃபிக்ஸ் பண்ணி காலநிலை காரணத்தால டிசம்பருக்கு வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் கிட்டால முடிஞ்சு அதுக்கப்புறம் பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம். சரியா? இப்போ 25 பேட்சுக்கு வந்து பிப்ரவரியில தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் பிப்ரவரி 24ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? அப்போ உங்களோட எக்ஸாம் முடிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலும் ஸ்பாட் டெஸ்ட்டும் நடக்கும். சரியா? அப்போ அந்த 1 மந்த்துக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதுக்கான இதுவும் நாங்கள் தருவோம். அதனால அதை இப்போ நாங்கள் 26 பேட்ச் இருந்தாலுமே அதை நாங்கள் பார்ப்போம் போகிறதுக்கு. இப்போ நாங்கள் பாடத்துக்கு போவோம். சரியா? ரைட். அப்போ தேர்ச்சி ஓகேம்மா ரைட். அப்போ நாங்கள் தேர்ச்சி இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஒரு கேர்ளுனா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். ஸோ இங்கிலீஷ் மீடியம்க்கு செப்பரேட்டாக நான் செய்வேன். இப்போ நாங்கள் பாடத்துக்கு போவோம். அப்போ இன்னைக்கு தேர்ச்சி பார்க்குற நேரம் முதல்ல ஹோம் எக்கானமிக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹோம் எக்கானமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஹோம் சயின்ஸ், அதாவது வீடு சம்பந்தமான சயின்ஸ் தான் நீங்கள் படிக்க போறீங்க. சரியா? டோட்டலாக இதில் வந்து விஞ்ஞானத்துலேருந்து சின்ன சின்ன பாட்டை கொண்டு அதாவது நீங்கள் கிரேட் 10 11ல் ஹோம் சயின்ஸ் செஞ்சிருந்தா அதில் விரிவாக்கம் தான் கிரேட் 12 13. சரியா? அது செஞ்சில்லாட்டியும் இஷ்யூ இல்லை. சயின்ஸ் படிச்சிருந்தாலும் அதுல இருந்து சின்ன சின்ன பகுதிகள் தான் இங்கே இருக்கு. அதாவது வீடு சம்பந்தமா அப்படி நான் படிச்சு தரேன் சொல்றேனே தேர்ச்சி பார்க்குற நேரம். ஸோ இன்னைக்கு பாருங்க தேர்ச்சி உண்டு. அப்போ ஹோம் எக்கானமிக்ஸ்னு சொல்றேன்னா வீடு சம்பந்தமான விஞ்ஞானத்தை பத்தி தான் நீங்க இந்த பாடத்துல படிக்க போறீங்க. சரியா? முந்தி சயின்ஸ் செஞ்சு இப்போ எக்கனாமிக்ஸ்னு மாத்திட்டாங்க. ஸோ இப்போ வந்து தேர்ச்சி ஒன்றுல வந்து நீங்க நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனிதனா ஒரு நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா அப்ப அந்த இடம் சம்பந்தமா தான் அந்த வீடு. சரியா? ஒரு வீடை நீங்க கட்டமைப்பு செய்யற நேரம் நீங்க கவனம் செலுத்தி கொள்ள வேண்டிய எல்லா விஷயத்தையும் தான் இந்த தேர்ச்சி ஒன்றுல பார்க்க போறீங்க. பாருங்க, சிறப்பான வாழ்க்கை சூழல் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு வாழ்க்கை சூழல். சரியா? சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை நீங்க உருவாக்கணும்னு சொன்னா அதுக்கு நீங்க போடக்கூடிய பிளான் தான் இந்த தேர்ச்சி உண்டு. சரியா? அதுல வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடை கட்டுறதுக்கு முதல் நீங்க ஒரு காணியை தெரிவு செய்வீங்க. அந்த காணியை தெரிவு செய்யற நேரம் என்னென்ன நீங்க வந்து பார்ப்பீங்க, என்னென்ன நீங்க பார்க்கணும், கவனம் செலுத்தணும். அடுத்து காணிக்கு அங்கிட்டு வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறது அந்த கலர் சூஸ் பண்றதுல இருந்து எல்லா விஷயமும் இந்த பாடத்துல நீங்க படிப்பீங்க. அதாவது வீட்டுக்கு வெளிப்பகுதி, புறவெளி, உட்புறவெளி, இது எல்லாமே நீங்க படிப்பீங்க 1வது தேர்ச்சியில. சரியா? அப்ப நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வேணும். சரியா? அப்ப அந்த வீடு சம்பந்தமா தான் அது சம்பந்தமா எல்லா விஷயமும் நீங்க இந்த தேர்ச்சி ஒன்றுல படிப்பீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கே கொஞ்சம் ஹிஸ்டரி ஒன்று வரும். அதாவது பண்டைய காலம்னு சொல்ற நேரம் பழைய காலத்துல வந்து எப்படி இருந்தாங்க, அப்படி அதுல இருந்து எப்படி மனை வந்துச்சு, எப்படி வீடை கட்டி அதுல வாழக்கூடிய விஷயம் வந்துச்சு அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு தான் நாங்க வந்து வீடு சம்பந்தமா பார்ப்போம். சரியா? அதாவது ஒரு காணி அமைக்கிறது அப்படி இப்படியான பார்ப்போம். சரியா? அப்ப அதுதான் தேர்ச்சி உண்டு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா லக்காவினா சொல்லுங்க. அதாவது என்ன வாய்ஸ் ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு சொன்னா சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து 1வது பாடத்துல வந்து சிறப்பான வாழ்க்கை சூழல் என்ன, அதுல பிரிவுகள் என்ன, அதுக்கு அங்கிட்டு இருக்கிற சில பகுதிகளை நீங்க பார்த்து கொண்டு போவீங்க. ஸோ அதுல வந்து தேர்ச்சி மட்டத்தின்படி உங்களுக்கு பாடம் படிப்பிக்கப்படும். சரியா? அப்புறம் தேர்ச்சி 2க்கு போனீங்கன்னு சொன்னா தனியார் நல்வாழ்வுக்காக போசாக்குள்ள உணவுகளை நுகர்வர். சரி, இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வீடு ஒன்று கிடைச்சிருச்சு. சரியா? நல்ல ஒரு வீடு ஒன்று சுப்பையான நல்ல அப்படின்னு சொன்னா நல்ல அழகா கட்டி எல்லாம் ஒரு நல்ல இடம் ஒன்று கிடைச்சிருச்சு. சரியா? நல்ல பீஸ்ஃபுல், அதாவது நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலையோட ஒரு என்வாயரன்மெண்டா உங்களுக்கு ஒரு இடம் ஒன்று கிடைச்சிருச்சு. எல்லாம் பெர்ஃபெக்ட். சரியா? எல்லாமே நல்லா அழகா உங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க என்னத்துல கவனம் செலுத்துவீங்க? நல்லா வாழணும்னு சொன்னா சாப்பாடு. ஏன்னா நல்ல சாப்பாடு. அப்ப தனியார் நல்வாழ்வுக்காக இன்னைக்கு வந்து குரூப்போ எதுவும் இல்லை, இண்டிவிஜுவல் பர்சன் ஒருத்தருடைய நல்ல வாழ்க்கைக்காக ஒரு போஷாக்கானன்னு சொன்னா சாப்பாடு நல்ல போசணையான, உங்களுக்கு தெரியும் நியூட்ரியன்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட், புரதம், வேற என்ன கொழுப்பு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் படிச்சிருப்பீங்க சயின்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் சயின்ஸ் தான் நீங்க. சரியா? அப்ப நீங்க ஏற்கனவே கிரேட் 12 இந்த கிரேட் 10ல வந்து 1வது பாடம் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதாவது மோனோசக்கரை, அதாவது இரு சக்கரைட்டு ஒரு சக்கரைட்டு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே. கார்போஹைட்ரேட், புரதம், அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? அப்ப தேர்ச்சி 2ல நான் வந்து சில பேர் சயின்ஸ் வந்து நாலேஜ் இல்லாம இருப்பீங்க. சயின்ஸ்ல டபிள்யூ எடுத்தவங்களும் ஹோம் சயின்ஸ்ல எடுத்திக்கிறாங்க. ஸோ அதனால அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நான் பயம் காட்ட சொல்லல. சரியா?
அப்ப தேர்ச்சி 2ல வந்து தனியார் நல்வாழ்க்காக ஒத்தட நல்ல வாழ்க்கைக்காக போஷாக்கான நல்ல போஷணை சத்தான உணவை வந்து நுகரணும் சொன்னா உட்கொள்ளணும். சரியா? அப்ப அந்த உணவை நுகர்றதுக்கு முதல் அந்த உணவுல உள்ள சத்து என்ன, ஏன்னா அந்த உணவுல உள்ள சத்து என்ன, அந்த உணவுல உள்ள போஷாக்கன்னா இதெல்லாத்தையும் பத்தி ஒரு அறிவிக்கணும் தானே. அதுக்கு தான் இந்த 2வது பாடம். சரியா? நீங்க இது வந்து உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபோட நீங்க படிக்கணும். சரியா? உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபோட இப்ப நீங்க வந்து நீங்க இப்ப இப்ப ஹெட்டரா, சரியா? இப்ப நீங்க வந்து எப்படியுமே இரவு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பீங்க, இல்லாட்டி இருக்க போற எடுப்பீங்க. சரியா? இப்ப நீங்க ஒரு சாப்பாடு எடுக்கிற நேரம் அந்த சாப்பாட்டுல வந்து இப்ப சோறு எடுத்தோம்னு சொன்னா சோறுல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. சரியா? ஏதாவது ஒரு புரத வகை உணவான ஒரு இறைச்சி கோழி இந்த மாதிரி எடுத்தோம்னு சொன்னா அதுல புரதம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிக்கல் லைஃபோட எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி தான் பாடம் படிக்கணும். அப்பதான் உங்களோட மண்டையில நினைவு இருக்கும். இல்ல இல்ல கிரேட் 10 11 புக் எதுவும் வேணாம். சரியா? அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். நீங்க நான் சொல்றத படிச்சீங்கன்னா ஓகே. சரியா? நான் வந்து உங்களுக்கு இந்த கைடை பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க. சரியா? நான் ஷேர் பண்றேன் குரூப்ல. கிரேட் 12 13 நீங்க வந்து இப்ப ஒரு சிஆர் புக் ஒன்று வச்சுக்கணும் கையில. சரியா? அந்த சிஆர் புக்ல வந்து இந்த தேர்ச்சி மட்டத்தை நீங்க எழுதணும். சரியா? நீங்க என்ன செய்யணும் சொன்னா கிளாஸ் முடிஞ்சோன்னா இப்ப சிஆர் புக் இருக்குதோ என்னமோ தெரியா வாங்கி சரி அந்த சிஆர் புக்ல வந்து கிரேட் 12 போட்டு தரம் 12 போட்டு அதுக்கு கீழே தேர்ச்சி நான் அனுப்பியிருப்பேன். பிடிஎஃப் ஒன்று அனுப்பியிருப்பேன். சரியா? குரூப்ல எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. சிலபஸ் பிடிஎஃப் ஒன்று அனுப்பியிருப்பேன். ஸோ அந்த சிலபஸ் பிடிஎஃப் பிரிண்ட் அடிக்க வேணாம். அதுல உங்களுக்கு தேர்ச்சி மட்டம் தந்திக்கும். அந்த தேர்ச்சி இப்ப வந்து இன்னைக்கு தேர்ச்சி 2ன்னு போட்டு தேர்ச்சி 2க்கு பெருசா ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் எழுதிட்டு அதுக்கு கீழே தேர்ச்சி 2.1 அதுல டாபிக், தேர்ச்சி 2.2 அதுல டாபிக், அப்படி நீங்க புக்ல எழுதி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு கிரேட் 12ல மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நாங்க கிரேட் 13 போற நேரம் கிரேட் 13 செப்பரேட்டா புக் வச்சுக்கோங்க. சரியா? கிரேட் 12க்கு செப்பரேட்டா கிரேட் 13க்கு செப்பரேட்டா. இப்பயே நீங்க கிரேட் 13 சிலபஸ் புக்ல எழுதி வச்சுக்கொண்டாலும் ஓகே தானே எனக்கு. சரியா? நீங்க ஒவ்வொரு பாடத்தையும் படிச்சுட்டு போற நேரம் சரியா ஒரு பாடமும் தண்ணிமாய் உங்களோட மனசுல இருக்கணும். அதுதான் ஏண்டையும். சரியா? ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க படிச்சுட்டு போற நேரம் அப்படி உங்களுக்கு அதுல இருந்து எந்த கேள்வி தந்தாலும் செய்யலுமான ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னா. சரியா? ஒரு செய்யலுமான ஒரு இது உங்கள்ட்ட ஞாபக சக்தியே நான் அதை பத்தி நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், அதில் எந்த கேள்வி கேட்டாலுமே எனக்கு செய்யலும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னு சொன்னா டிக் போட்டுருங்க. சரியா? படிச்சு முடிச்சோன்னா அந்த ஒரு பாடத்தை ஃபுல்லா டிக் போட்டுருங்க. அதுக்கு தான் எழுதி வைக்க சொல்றேன். மெயினா எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் எந்தெந்த பாடம் கவர் பண்ணி எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ போன்ல வச்சுட்டு அதெல்லாம் இல்லை. சரியா? எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கிரேட் 12 13 கைடை பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க. அதுல வந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு கைடன்ஸ் தந்திக்கும். அதை நான் படிச்சு தர நேரம் கட் பண்ண சொல்லுவேன். ஸோ அதை கட் பண்ணிட்டு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட்டரால ஹைலைட் பண்ணி வச்சுக்கொண்டா சரி. சரியா? இதைத்தான் நீங்க செய்யணும். அடுத்து வந்து நான் கேள்விகள் தருவேன். உங்களோட சிஆர் புக்ல நீங்க அந்த கேள்விக்கான வீடியோ எழுதணும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, அதுக்கு எப்படி வீடியோ எழுதணும் எல்லாம் நான் சொல்லி தருவேன். அதை பத்தி பயப்பட தேவையில்ல. சரியா? இப்ப பாருங்க, அப்ப போஷாக்கான ஒரு உணவை நீங்க நுகர்றத பத்தி தான் இந்த பாடத்துல, அதாவது கார்போஹைட்ரேட் சம்பந்தமா, புரதம் சம்பந்தமா, கொழுப்பு சம்பந்தமா, விட்டமின் கனியுப்பு சம்பந்தமா, நார்நீர் சம்பந்தமா, இது எல்லாத்தையும் பத்தி விரிவாக்கமா சரியா நல்ல பெருசா நல்லா பிரீஃப் மேனர்ல, அதாவது நல்லா நல்லா போயிட்டு நீங்க படிக்க போறீங்க இந்த பாடத்தை. சரியா? இந்த பாடத்துல ஃபுல்லா அதை பத்தி தான் படிப்பீங்க. ரைட்? இப்ப 3வது பாடத்துக்கு போவோம். அப்ப தேர்ச்சி 3ன்னு பாக்குற நேரம், சரியா? தேர்ச்சி 3ன்னு பாக்குற நேரம் இலங்கையில் உள்ள போசனை பிரச்சனைகளையும் அவை சார்ந்த பிரச்சனைகளையும் இனங்கண்டு அவற்றை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை திட்டமிடுவார். அதாவது தேர்ச்சி 3ன்னு பாக்குற நேரம் இப்ப உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் சொல்றேன். நோட்ஸ் நீங்க எழுத தேவையில்ல. சரியா? நோட்ஸ் வந்து A-level கைட் பிரிண்ட் இங்கிலீஷ் மீடியம் சொல்ற நேரம் நோட்ஸ் கொஸ்டின்ஸ் ரெண்டையும் ஒரே புக்ல எழுதுங்க. தமிழ் மீடியம் சொல்ற நேரம் கைட பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க. நோட்ஸ் எழுத வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. நான் படிச்சு தரக்குள்ள சம்டைம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தருவேன். சரியா? அதாவது இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, கைடுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்ல சில விஷயங்கள் தருவேன். சரியா? அது வந்து கொஞ்சம் 10 11 இப்ப வந்து நீங்க கேட்டீங்க, யாரோ ஒரு கேர்ள் ஹிஸ்டா கேட்டாங்க. ஏன்னா ஹிஸ்டா கேட்டா அதாவது 10 11 புக் வேணுமான்னு, அதுல இருந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், அது சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு தருவேன். ஏன்னு சொன்னா எம்சிக்யூ மெயினா எய்ம் பண்றது எம்சிக்யூக்கு தான். சரி, அதுக்கு தான் இந்த 10 11 புக்ல இருந்து சின்ன சின்ன பாட்டு உங்களுக்கு தருவேன். அதை நீங்க எழுதி வச்சுக்கணும். நான் சொல்ற நேரம் அந்த நோட்ஸை எழுதி வச்சுக்கணும். அதை நான் படிக்கக்குள்ள சொல்லுவேன். பெருசா வராது, 2 3 தான் இருந்தாலும் நான் இப்பயே சொல்லிடுறேன். சரியா?
அந்த புக்லேயே எழுதி வச்சுக்கோங்க. செப்பரேட்டா புக் எடுக்க தேவையில்ல. பட் கிரேட் 12க்கு வேறியா கிரேட் 13க்கு வேறியா செப்பரேட்டா புக் எடுத்துக்கோங்க. கிரேட் 12 13 கைடை பிரிண்ட் அடிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் சொல்ற நேரம் அதுக்கு நான் வேறையா நோட்ஸ் தருவேன், போர்டில் தருவேன். அவங்க அதை பார்த்து காப்பி பண்ணிக்கொள்ள வேண்டியது. சரியா? ரைட். அது வேறையா கிளாஸ் நடக்கும். சரியா? ரைட். இன்னைக்கு வந்து தமிழ் மீடியமுக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் நடக்குது. இங்கிலீஷ் மீடியம் சொல்ற நேரம் நான் அதை வேறையா செய்வேன். சரியா? ரைட். அப்போ பாருங்க, இருந்தாலும் நீங்க கிளாஸ்ல இருந்து பாருங்க. சரியா? ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப பாருங்க, இலங்கையில் உள்ள போசனை இப்ப வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு வந்து கிடைச்சிருச்சு. சரியா? ரெண்டாவது பாடத்துல என்ன சாப்பாடை நல்ல ஒரு சாப்பாடை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா அதுல உள்ள போசனைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். சத்துள்ள உணவை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உட்கொள்ளணும். ஏன்னா சத்துள்ள உணவு உட்கொண்டா தான் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நீங்க நல்லா வாழணும். ஆனாலுமே இப்ப வந்து நீங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுங்களேன், ஏதாவது போஷணை சத்து உணவு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டனால வரக்கூடிய நோயை பத்தி நாங்க படிச்சுக்கொள்ளணுமே. ஸோ அதுதான் 3வது பாடம். சரியா? இப்ப அந்த நல்ல வாழன்னு சொன்னா நோயையும் பத்தி படிச்சுக்கொள்ளணுமேனா. அப்ப அங்க நீ பாருங்க, இலங்கையில் உள்ள போஷணை பிரச்சனைகள், இலங்கையில காணப்படக்கூடிய போஷணை. நாங்க வாழ்றது இலங்கை, ஏன்னா இது இலங்கை சிலபஸ். ஸோ அதனால இலங்கையில காணக்கூடிய அந்த போஷணை கார்போஹைட்ரேட்ஸா இப்ப கார்போஹைட்ரேட்ஸ் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா என்னென்ன நோய்கள் வரும். ஸோ அந்த மாதிரி போஷணை பிரச்சனைகள், அடுத்து வந்து அதை எப்படி எங்களுக்கு கண்டுபிடிச்சி அதுல இருந்து எப்படி எங்களுக்கு நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம், அந்த மாதிரி வழிகள் எல்லாம் தேர்ச்சி 3ல நாங்க படிப்போம். சரியா? பெருசா நான் வந்து சொல்லல, அதாவது தேர்ச்சி மட்டம் எல்லாம் சொல்லி பெருசா நான் சொல்லல. பாடம் படிக்கிற நேரம் அந்த கைடன்ஸ் தரேன். இப்போதைக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இன்னைக்கு தருவேன். சரியா? ரைட். அப்ப 4வது பாடம் பாருங்க, தேர்ச்சி 4. சரியா? தேர்ச்சி 4 பார்க்குற நேரம் வெவ்வேறு தேவைகளுக்காகவும் சந்தர்ப்பங்களுக்காகவும் உணவு வேலைகளை திட்டமிடுவார். சரி, இப்ப எங்களுக்கு வந்து நல்ல வீடு இருக்கு, நல்ல உணவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவு இருக்கு, நல்ல என்னென்ன நோய் வந்துச்சுன்னு சொன்னா அப்படி உணவு அப்படிப்பட்ட போஷணை சத்து உணவை தேர்ந்தெடுக்காம உட்கொண்ட ஆட்களுக்கு செய்யக்கூடிய நிவாரணம் செய்யறதுக்கான வழிமுறைகளுக்கு இதெல்லாம் ஓகே, நல்லா வாழ்றோம். சரியா? ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு தேவைக்கு இப்ப இந்த நேரமே நாங்க வந்து என்ன இப்ப எல்லாருமே எங்களுக்கு தெரியும் ஏசியன், அதாவது ஆசியா கண்டத்துல வாழக்கூடிய எல்லா மக்களிடையும் முக்கியமான சாப்பாடு மதிய நேரமோ முக்கியமான சாப்பாடு என்னன்னு பார்த்தா சோறு. சரியா? எல்லாருமே மெயினா சோறு. ஆனா இப்ப நாங்க வந்து வடக்கு மத்திய அந்த மாதிரி அதாவது மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து சோறை மெயின் உணவா எடுக்கிறே இல்லை. ஏன்னா அவங்க வந்து நூடுல்ஸ் இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து மெயின் மீலுக்கே எடுப்பாங்க. சரியா? ஆனா நாங்க அப்படி இல்லை, மெயினா சோறு தான் எடுப்போம். சரியா? அப்ப சோறே எல்லாத்துக்கும் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் சோறே எங்களுக்கு ஆக்கியலுமா ஏலா. சரியா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க உணவு வேலைகள் சொன்னா இப்ப இரவு வேலையா அந்த மாதிரி உணவு வேலையை நாங்க திட்டமிடணும். சரியா? அப்ப அது சம்பந்தமான அது மட்டும் இல்லாம அந்த குறைபாடு உள்ளவங்க இப்ப உங்களோட வீட்டுல வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிறாங்க, அப்படி இல்லாட்டி ஒரு 15 வயசு டீனேஜ் கேர்ளோ போயோ இருக்கிறாங்க. சரியா? அப்படி இல்லாட்டி வயதான பருவத்தினுடைய ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படியும் இல்லாட்டி கட்டிலுமே தான் சொல்லிட்டேன் டீனேஜ். வேற என்ன, தாய்மார் பாலூட்டும் தாய்மார் இப்படி இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஏத்த மாதிரி உணவு வேலைகளை திட்டமிடுறது பத்தியும் நாங்க தேர்ச்சி 4ல பார்ப்போம். சரியா? அது மட்டும் இல்லாம தேர்ச்சி 4ல இவங்களுக்கும் சேர்த்து. சரியா? அதாவது இந்த மாதிரி என்ன பருவங்கள் வைக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் எங்களோட வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட உணவுகளை நாங்க சமைக்கிறது அதையும் நாங்க திட்டத்துக்கு கொண்டு அதுக்கேத்த மாதிரி எல்லாம் அதை பத்தி எல்லாம் நாங்க இந்த பாடத்துல படிப்போம். சரியா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பெருசா நான் வந்து சொல்லல, இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்குறேன். தேர்ச்சி மட்டம் எல்லாம் சொல்லி அதெல்லாம் பத்தி நான் எந்த இன்ட்ரோவும் கொடுக்கல. சரியா? ரைட். அடுத்த பாடத்துக்கு போவோம். அப்ப இதுல வந்து நீங்க அல்லூட்டம் மிகையூட்டம் அதெல்லாம் பாப்பீங்க. இதுலயும் வந்து நிறைய நோய்கள் இருக்கிறவங்க அதெல்லாம் பத்தி பாப்பீங்க. சரியா? சரி, இப்ப தேர்ச்சி 5 பார்க்கணும்.
ரைட். வெவ்வேறு தேவைகள் மற்றும் சந்தர்ப்பங்களை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பூர்வமாக உணவு தயாரிப்பார். சரியா? வெவ்வேறு தேவைகள் சொன்ன 4வது பாடத்துல தொற்றா நோய்கள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க எப்படி ஒரு சாப்பாடு கொடுக்க போறீங்க? தொற்றாத நோய்கள். சரியா? தொற்றும் நோய்கள் இல்ல, தொற்றாத நோய்கள் அதுவும் பாப்பீங்க. அதாவது இப்ப கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ள ஒரு நபர் வந்து உங்களோட வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு சாப்பாடை நீங்க கொடுக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன விஷயத்த நீங்க தவிர்க்கலாம், அப்படி விஷயத்தையும் நீங்க பாப்பீங்க. சரியா? மெயினா 4வது பாடத்துல வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு எப்படி ஒரு உணவு வேலையை நீங்க தயாரிக்க போறீங்க, அல்லூட்டம் மிகையூட்டம் அந்த மாதிரி இதுல இருக்கிறவங்க அல்லூட்டம் என்ன மிகையூட்டம் என்ன தொற்றா நோய்கள் என்ன அதுக்கு கீழே அதால எஃபெக்ட் ஆகிக்கிறவங்க அவங்கள பத்தி மெயினா பாப்பீங்க. ஆனா 5வது பாடம் எடுத்தா மேல நான் சொன்ன மாதிரி அது மட்டும் இல்லாம 4வது பாடத்துல வந்து நீங்க திருமணம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி உணவு வேலையை தயாரிக்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் தானே. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. என்ன ஃபங்க்ஷன்? அவார்ட் ஃபங்க்ஷன். சரியா? அதாவது நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று செய்கிறாங்க. சரியா? அப்போ அப்படி செய்கிற நேரம் அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுப்பாங்க? சோறையா கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க இல்லையே, ஜூஸ் பிஸ்கட் இப்படி தான் கொடுப்பாங்க, கேக். ஏன்னா அதுவும் டீச்சர்ஸ்க்கு தான் மெயினாக கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாட்டி பேரண்ட்ஸ் அந்த மாதிரி. சரியா? ஸோ அந்த மாதிரி நேரம். அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சொல்ற நேரம் இப்போ தீபாவளி பண்டிகை பொங்கல் இப்படியெல்லாம் மீக்கி தானே. ஸோ இதுக்கெல்லாம் சோறா இல்லையே, அதுக்கேற்ற மாதிரி உணவு வேலையை நாங்கள் தயாரிக்க அதையும் பற்றி 4வது பாடத்தில் நாங்கள் பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்தே வந்து தேர்ச்சி 5க்கு போனோம்னு சொன்னா இப்போ உங்களுக்கு வந்து வெவ்வேறு தேவைகள் சந்தர்ப்பங்களை அடிப்படையாக கொண்டு ஆக்கப்பூர்வமான சொன்னா அட்ராக்டிவான நீங்க ஒரு சாப்பாடு செய்றீங்க. ஆனா அந்த சாப்பாடு வந்து மத்தவங்கள அட்ராக்டிவ் பண்ணலாட்டி, மத்தவங்க அந்த சாப்பாடை விருப்பப்படலாட்டி சாப்பிடுவாங்களா? நீங்க மறுபடியும் சமைக்க தோணுமா? அவங்களுக்கு தோணாது. ஏன்னா அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆக்கப்பூர்வமாக ஒரு ஆக்கப்பூர்வம் சொல்றேன் கிரியேட்டிவா. ஏன்னா ஒரு புதுசா ஏதோ ஒரு விஷயத்த நல்லா எல்லாத்துக்கும் விருப்பம் மாதிரி நீங்க செய்யணும். செய்யறதுக்கு முதல் நீங்க என்ன பார்க்கணும்? என்னத்துல நான் கவனம் செலுத்தணும்? சுத்தம். ஏன்னா நீங்க ப்ராக்டிக்கலுக்கு போனாலும் சுத்தத்துல நீங்க கவனம் செலுத்தணும். சரி, அதை நான் கேள்விப்பட்டு மீக்கிறேன். என்னன்னு சொன்னா இப்ப ப்ராக்டிக்கலுக்கு போயிட்டு செமனோ இது சாண்ட்விச் செய்ய வரும். சரியா? அப்ப சாண்ட்விச்ல செமன் வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். ஸோ செமன் டின்னெல்லாம் கொட்டி ஃபுல்லா அந்த இடத்த என்ன ஒரு இதாக்கி ஃபுல்லா அந்த இடத்த ஸ்மெல் ஆக்குறதுக்கு மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அப்புறம் கழுவ வச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனும் நடந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கவனமே சுத்தத்தையும் பார்க்கணும். சரியா? அப்போ இந்த தேர்ச்சி 5ல் வந்து உங்களுக்கு அந்த சுத்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சுத்தமாயிக்கணும். நீங்கள் செய்கிற பொருட்கள் சுத்தமாயிக்கணும். நீங்கள் செய்ய போகிற பொருள் ஒரு உணவு சமைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் சுத்தமாயிக்கணும். அதை நீங்கள் செய்கிற இடம் சுத்தமாயிக்கணும். அதெல்லாம் பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தம் அப்படி நீங்க சுத்தத்தை நீங்க பேணினாலுமே நுண்ணங்கிகள் இருப்பாங்க தானே. நுண்ணங்கிகள்னு சொல்ற நேரம் பாக்டீரியா, ஏன்னா நுண்ணங்கிகள்னு சொல்ற நேரம் கிருமி அப்படிலாம் சொல்லுவோமே, அதுகள் பத்தியும் நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. சரியா? 5வது பாடத்துல. சரியா? நுண்ணங்கிகள் அதுல இப்ப வந்து ஒரு சாப்பாடு கெடுதுன்னு சொன்னா முதல்ல வந்து நுண்ணங்கி அழிக்கணும், அப்படி இல்லாட்டி கெமிக்கல் அழிக்கணும், அப்படி இல்லாட்டி நீங்க அடிச்சு நசுக்கி அந்த மாதிரி வேலை நடக்கணும். ஏன்னா பௌதீக விஷயங்கள் நடக்கும். ஸோ அது மாதிரி இது என்னது இது பத்தியெல்லாம் நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. அதை நான் கிளியரா சொல்றேன். இப்ப நான் நார்மலா தான் போறேன். சரியா? ரைட். அடுத்து வந்து இது 5வது பாடத்துல பாதுகாப்பு கவனம்னு சொன்னேன். பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு ஏதாவது தீ விபத்து ஏற்படாம அந்த மாதிரி விஷயம் பத்தியும் நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. சரியா? 5ஆம் பாடத்துல வந்து வேற என்ன படிப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு உணவை தயாரிக்க போறீங்க. சரியா? ஒரு உணவை தயாரிக்க போறீங்க. அந்த உணவை தயாரிக்க போற நேரம் அதுல உள்ள உணவு பொருட்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே. இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்ப கடு வெந்தயம் இப்படி எல்லாம் மீக்கி தானே கிச்சன்ல இப்படி எல்லாம் ஐட்டம் இருக்குதானே. ஸோ ஸ்பாட்ல வந்து அந்த மாதிரி விஷயங்களையும் வைப்பாங்க. சரியா? அதையும் வைப்பாங்க, டேபிள்ல வச்சிருப்பாங்க. நீங்க அது என்ன பொருள்னு கேட்குற நேரம் நீங்க அதுக்கான ஆன்சரை பேப்பர்ல எழுதணும். சரியா? 2 நிமிஷம் தான் யோசிக்க டைமும் எழுதுறதுக்கும் டைமும். சரியா? அதெல்லாம் நான் பொறைக்கு கைடன்ஸ் தாரேன். இப்ப வந்து சொல்றேன். சரியா? அப்ப அந்த பொருள் கூட தெரியாத ஆட்கள் இருப்பாங்க. விளங்கிச்சா? இப்ப ஹோம் எக்கானமிக்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு கிச்சன் பக்கமே போகாத ஆட்கள் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாடம் மெயின். ஏன்னா அப்போ உணவு பொருட்கள் பத்தி நீங்க படிப்பீங்க. அதாவது இந்த உணவு பொருள் வந்து பருப்பு வகைகளுக்கு வரும், இந்த உணவு பொருள் வந்து இறைச்சி வகைகளுக்கு வரும், அப்படின்ற விஷயம் எல்லாம் நீங்க இந்த பாடத்துல மெயினா படிப்பீங்க. அடுத்து வந்து
நீங்க ஒரு உணவை வாங்குற நேரம், நீங்க ஒரு உணவை கொள்வனவு செய்றீங்க சரியா, வாங்குற கடையில போயிட்டு வாங்குற நேரம் நீங்க என்னென்ன விஷயத்துல கவனம் செலுத்துவீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க இதில் பார்ப்பீங்க சரியா. இப்ப கேட்டேன், நான் அப்படி கேட்டேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கே எக்ஸ்பைரி டேட் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா. அதுக்கு மேல இன்னும் மீக்கி ஏன்னா, இப்ப நீங்க ஒரு மீனை வாங்க போறீங்க கடையில, அப்ப அந்த மீன் எப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க சரியா. ரைட். அப்ப அடுத்தது வந்து உணவை வந்து நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு போறோம், அதை நீங்க எப்படி களஞ்சியப்படுத்துறீங்க அப்படின்ற விஷயத்த பாப்பீங்க. களஞ்சியப்படுத்துறேன்னு சொன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறது, அதை செஞ்சு முடிச்சு பாதுகாப்பா அதுல நுண்ணங்கிகளோட தொற்று எதுவும் ஏற்படாம, பாக்டீரியா தொற்று ஏற்படாம அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கான செயற்பாடுகள், அந்த மாதிரி விஷயத்தையும் நீங்க இந்த பாடத்துல பாப்பீங்க சரியா. இப்ப இறைச்சி வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா வெளியே வைப்பீங்களா, இறைச்சோ கோழியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தீங்க, அதை வெளியே வச்சுட்டு அப்படியே இருப்பீங்களா, இல்லையே ஃப்ரிட்ஜில் போடுவீங்க தானே ஃப்ரீசர்ல. ஸோ அந்த மாதிரி அதில் எத்தனை அளவு டிகிரி செல்சியஸ் அதெல்லாம் படிப்பீங்க சரியா. ரைட். அடுத்து வந்து நீங்க இப்ப சமையல் சமையல் செய்யற நேரம் அதுல நீங்க போடக்கூடிய சுவை சரக்குகள் பத்தி கொஞ்சம் படிப்பீங்க சரியா. அது வந்து பெருசா நீங்க வந்து நான் சொல்லுவேன் படிச்சு தரக்குள்ள எது எது பார்க்கணும் அப்படின்னா சொல்லுவேன். ஸோ சுவை சரக்குகள்னு சொல்ற நேரம் இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு கறி ஒன்று ஆக்குறேன்னு சொன்னா அந்த கறிக்கு வந்து மணத்தை கூட்டுறதுக்கு மனம் மனம் சரியா. இப்ப வந்து நீங்க போறீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, ஸோ எங்கேயோ ஆக்குறாங்க ஒரு கல்யாண வீட்லயோ எங்கேயோ சமையல் வேலை நடக்குது, அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வாசம் அடிக்கும் தானே. அப்ப அந்த அந்த வாசத்தை தாரத்துக்கு என்னென்ன விஷயத்த அந்த உணவுப் பொருளை போடுறாங்க, அந்த மணமூட்டிகள் அப்படின்ற பேர்ல மணமூட்டிகள் சுவையூட்டிகள் இப்படி நிறைய விஷயம் நீங்க படிப்பீங்க சரியா. ரைட். அடுத்து வந்து நீங்க படிக்க போறது இந்த பாடத்துல வந்து அஞ்சு, ஆமா தேர்ச்சி அஞ்சுல வந்து உங்களுக்கு சமையல் முறைகள் படிப்பீங்க. சமையல் முறைகள்னு சொன்னா நீங்க ஏற்கனவே 10 11 ஹோம் சயின்ஸ் செலக்ட் பண்ணாதவங்க இக்கவும் கூடுமே. ஸோ சமையல் முறைகள்னு சொல்ற நேரம் அதில் நான் படிச்சு தர நேரம் சொல்றேனே ஒவ்வொரு சமையல் முறைகள் இருக்கு. இப்போ வந்து நீங்க உலர் வெப்ப சமையல் முறை அப்படியெல்லாம் இருக்கு சரி. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு ரொட்டி சுடுறீங்க, ஸோ ரொட்டி சுடுற நேரம் ஒரு தவால போட்டு தான் சுடுவீங்க ஏன்னா. அதே நேரத்தில் நீங்க வந்து ஒரு எண்ணெயில ஒரு பட்டிஸோ சோற்றிஸோ ஏதோ பொறிச்சு எடுக்கிறீங்க, ஸோ அதுவும் அந்த முறையும் உண்டா இல்லை தானே. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன், அந்த மாதிரி சமையல் முறைகள் நீங்கள் படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 5.4 5.5 5.6 5.7 8 இதெல்லாமே ப்ராக்டிக்கல் ரிலேட்டட் சரியா. ப்ராக்டிக்கல் ரிலேட்டட்னு சொன்னா ப்ராக்டிக்கல் சம்பந்தமான அந்த ரெசிபி அது விஷயமான சின்ன ஒரு அறிவுரையும். நீங்க கைடை பிரிண்ட் அடிச்சிருந்தா நான் சொல்ற நேரம் பெரட்டி கொண்டு போற நேரம் புக்கை பார்த்து கொண்டு போற நேரம் உங்களுக்கு விளங்கும் சரியா. மற்றவங்க நான் சொல்ற விஷயத்த கன்சர்ன் பண்ணி கேட்டுக்கொண்டிருங்க, அது ஓகே சரியா. அப்ப அதுல வந்து இப்ப நாசிக்குனாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் உங்களுக்கு அது சம்பந்தமான சில விஷயங்களை போட்டு தந்திப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ப்ராக்டிக்கல் பத்தி படிக்கிற நேரம் தான் அது விரிவிரியா நான் படிச்சு தருவேன். அடுத்து வந்து நீங்க ஆறாம் பாடம் ஆறாம் பாடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு வீடு கிடைச்சிருச்சு, நல்ல ஒரு உணவு கிடைச்சிருச்சு, எந்தெந்த சந்தர்ப்பத்துக்கு எப்படி ஏற்ற மாதிரி ஒரு உணவு வேலையை தயாரிக்கிறன்ற ஒரு அறிவு கிடைச்சிருச்சு, எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்படுற நோய் என்ன, அதுல நிவாரணம் எல்லாம் கிடைச்சிருச்சு, நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இதுக்கு அங்கிட்ட என்ன நீங்க யோசிக்கணும் சொன்னா நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனா புடவை, அதை பத்தி தான் இந்த பாடத்துல படிப்பீங்க பாருங்க. இலங்கையில் உள்ள புடவை வகைகள் மற்றும் ஆடை கைத்தொழில் தொடர்பாக தேடி ஆராய்ந்து வெவ்வேறு தேவைகளுக்கான புடவை வகை உற்பத்தியில் பங்களிப்பு செய்வார் சரியா. அப்ப இலங்கையில காணப்படக்கூடிய புடவை வகைகள், இலங்கையில இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் சரியா, அது இலங்கையில இருக்கக்கூடிய புடவை வகைகள்னு சொல்ற நேரம் இலங்கையில இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் பருத்தி இருக்கி ஏன்னா. நார்மலா நாங்க பேசுற நேரம் பட்டு பட்டு சாரி பட்டு அந்த பட்டு துணி அது அந்த மாதிரி துணி வகைகள் அந்த புடவை வகைகள் பத்தி படிப்பீங்க. அதுல ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு கொண்டு தான் வருவீங்க சரியா. சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் தந்து படிச்சு கொண்டு வருவீங்க, சின்னதை தான் ஹிஸ்டரின்னு அல்லா ஹிஸ்டரியா அப்படின்னு நினைச்சிடாதீங்க, ஹிஸ்டரின்னா பெருசா இல்ல சின்னதா நான் சும்மா ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு தாரேன் சரியா சொல்றேன் சரியா. அப்ப அது சம்பந்தமா ஆடை கைத்தொழில் சம்பந்தமா அதை பத்தி ஃபுல்லா நீங்க படிப்பீங்க இந்த பாடத்துல. அடுத்து தேர்ச்சி 7ன்னு சொல்ற நேரம் கொஞ்சம் இருங்க. அது மட்டும் இல்லாம தரம் இந்த என்னது பாடம் 6 சரி, ஆறாவது தேர்ச்சி தேர்ச்சி 6ல வந்து நீங்க அந்த ஃபேக்டரி உள்ளுக்கு ஒரு கார்மெண்ட் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களோ தெரியும், ஒரு கார்மெண்ட் உள்ளுக்கு எப்படி ஒரு துணியை தைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க பார்ப்பீங்க சரியா. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு துணியை தேர்ந்தெடுப்பாங்க, அதில் வெட்டுற முறை அப்படி தைக்கிற முறை அப்படியெல்லாம் மீக்கும் தானே. ஸோ அதையும் நீங்க இந்த பாடத்துல மெயினா
படிப்பீங்க. சரியா? தேர்ச்சி 6ல. அடுத்து தேர்ச்சி 7க்கு வந்தீங்கன்னு சொன்னா சில முறைகள் இப்ப நீங்க தைச்சு உங்களுக்கு துணியெல்லாம் வந்துருச்சு. சரியா? அப்ப அந்த துணியை வந்து நீங்க சில விஷயங்களை பயன்படுத்தி தைக்க போறீங்க. அதாவது தைச்சுன்னு சொன்னா இப்ப நீங்க நல்ல துணியை தெரிவு செஞ்சுட்டீங்க. நார்ல இருந்து தானே உங்களுக்கு துணி கிடைக்குது. நார்லன்னு சொன்னா இப்ப ஒரு உதாரணமா பட்டு பூச்சிக்கு தானே, பட்டு பூச்சியை எடுத்து அதுல உடம்பு அதை அப்படியே இதாக்கித்தான் உங்களுக்கு பட்டு பூச்சில இருந்து தான் உங்களுக்கு பட்டு நார் கிடைக்கும். பட்டு நார்ல இருந்து தான் பட்டு துணி வருது. பட்டு துணியில இருந்து தான் பட்டு சாரி வருது. சரியா? அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு துணி எல்லாம் வந்துருச்சு. 7வது பாடத்துல அதை வச்சு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தான் படிப்பீங்க. சரியா? அப்ப அதுல வந்து நீங்க ஆஹ், அதாவது ஒரு புடவை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய தையல் முறைகள், நெசவு முறைகள், எப்படி அந்த நார் எடுத்து நெசவு செய்வாங்க, இதெல்லாம் பத்தி 7ஆம் பாடத்துல படிப்பீங்க. அதுல இன்னொரு விஷயம் கொண்டு வரும் என்ன சொன்னா டைட் ஸ்கர்ட் தைக்கிற பத்தி ஒரு சிலபஸ் வரும். சரியா? முந்தி வந்து எப்படின்னு சொன்னா ப்ராக்டிக்கல்ல தைச்சு காட்டுற ஒரு இதுவும் இருந்துச்சு. சரியா? அதாவது குக் பண்றது போக தைச்சு காட்டுறதும் முந்தி இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. சரியா? முந்தி அப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. ஸோ அதனால நீங்க எல்லாத்துக்கும் அதை பத்தி ஒரி பண்ணிக்கொள்ள தேவையில்லை. சரியா? ரைட். அப்ப அந்த டைட் ஸ்கர்ட் பத்தி இன்னொரு விளக்கம் ஒன்று நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுல இருந்து என்ன கேள்வி எப்படி வரும்னு சொன்னா MCQல தான் அதுல இருந்து வரும். சரியா? அந்த அளவு. சரியா? இடுப்பு பட்டி அந்த மாதிரி அந்த இடங்கள்ல என்னென்ன அளவு அந்த இது பத்தின ஒரு அறிவுரை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். சரியா? அப்ப அதை பத்தியெல்லாம் நான் வந்து படிச்சு தருவேன். அதை பத்தி இப்ப நாங்க பாடத்துக்கு போவோம், அடுத்த பாடத்துக்கு. ஸோ அதுக்காகட்டு வந்து இப்ப உங்களுக்கு கிடைச்ச துணியில வந்து நீங்க தைச்சு கிடைச்ச துணியில வந்து இப்ப நீங்க பத்திக் துணி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பத்திக் அதாவது உங்களோட அம்மாமாரெல்லாம் போடுவாங்களே ஹவுஸ் கோட் மெக்ஸின்னு சொல்லுவோமே, ஹவுஸ் கோட் நார்மலா போடுவாங்க வீட்டுக்கு நைட்டி மாதிரி ஒன்று போடுவாங்களே. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பத்திக்ல இருக்கும். அதாவது அந்த சாயத்துல முக்கி எடுத்த மாதிரி, சாயத்துல அப்படியே ஒழுகு போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்படி அந்த கலர் இப்படி பட்ட மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும். பத்திக்குன்னு சொல்ற நேரம் சரி நான் பொறைக்கு அதை நான் உங்களுக்கு படிச்சு தர நேரம் எல்லாம் சொல்றேன். சரியா? ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எப்படி நடக்குதா? இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டைல்ல ட்ரெண்ட்ல இப்ப நிறைய பேர் வந்து கிழிஞ்சி போட்டுக்கொண்டு போறாங்க. நான் பார்த்திருப்பீங்க எல்லாரும். அதாவது முட்டுக்கால் திறந்து கால் திறந்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் போட்டுக்கொண்டு போறாங்க தானே. ஸோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ற விஷயம் எல்லாம் கூட இந்த 7வது பாடத்துல நீங்க படிப்பீங்க. சரியா? அதாவது கலர் போடுறது, என்னது உருவங்கள் அந்த அச்சிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இதுல படிப்பீங்க. சரியா? அப்ப அதான் அந்த மாதிரி நிறைய அதுல பெயிண்டிங் துணியில வந்து நீங்க இப்போ உங்களோட ட்ரெஸ்ல வந்து இருக்குதானே டிசைன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற நேரம் பிளேனா தான் இருக்கும். அந்த பிளேன்ல வந்து என்னென்ன டிசைன்ஸ் போடுறாங்களோ அதான் அந்த துணியில வந்து என்ன பூவோ எல்லாம் வருது. சரியா? அந்த மாதிரி விஷயம் கூட தரம் இந்த தேர்ச்சி 7ல படிப்பீங்க. சரியா? ரைட். இப்ப தரம் 13. சரியா? கிரேட் 13க்கு போவோம். ஸோ இதுக்காட்டியும் வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்க பாபு. 9:30 கூட ஆகலாம். அதை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிட்டுக்கோங்க. எல்லாருக்கும் டவுட் இருக்கா ஏதாவது ஒரு பகுதியில? எல்லாரும் போடுங்கம்மா. இப்பதான் எனக்கு விளங்கும். சில பேர் தூங்குறாங்களோ தெரியாதே, நான் பேசுறதை பார்த்து போரிங் ஆவி. சும்மா சொன்னேனே. எல்லாரும் போடுங்க. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரா, ரீமா, ஃபாத்திமா, சிக்ரா, ஃபாத்திமா தஸ்லீமா, அசீசா, இவ்வளவா? எல்லாரும் போடணும். எனக்கு எல்லாத்துல மெசேஜும் வேணும். மற்றவங்க எல்லாம் ரெக்கார்டிங் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் விட லைவ் தான் நல்ல என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? நீங்க ரெக்கார்டிங் வைக்கிறனால நீங்க தான் சோம்பேறி ஆவீங்க. பொறைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி இதுக்கு பிற வார செஷனையும் கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க. சும்மா ரெக்கார்டிங் பார்க்கணும் அப்படி இப்படின்னு அதை நம்பி காலத்தை ஓட்டிடுறாங்க. சரியா? என்ன சொன்னா சில நேரம் ஒரு ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு மிஸ் ஆகலாம். எக்ஸ்பைரி ஆகிற சில பேர் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போடுவாங்க ரெக்கார்டிங்க்கு. சரியா? அப்ப ரெக்கார்டிங் டிபெண்ட் பண்ணி யாரும் மீக்கவான லைவ் கிளாஸ்க்கே ஜாயின் பண்ண பாருங்க எல்லாரும். சரியா? ரெக்கார்டிங் தான் போட சொன்னது எனக்கு. தமிழ் மீடியம்க்கு சரி இங்கிலீஷ் மீடியம்க்கு சரி ரெக்கார்டிங்ல தான் படிச்சு கொடுக்க சொன்னது.
ஆனாலும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி இங்கிலீஷ் மீடியம்க்கும் கூட வேறையா செப்பரேட் கிளாஸ் போட வேணாம் அப்படின்ற பேச்சு தான் வந்துச்சு. ஆனாலும் அது ஃபேர் இல்லை அப்படின்ற மாதிரி நானே படிச்சு கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து கிளாஸ் செய்கிறேன். சரியா? ஸோ அதனால நான் போடுற எஃபர்ட்டுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. சரியா? ரைட். அப்போ நான் நினைக்கிற மாதிரி யாருக்கும் டவுட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 8வது தேர்ச்சி, தேர்ச்சி 8க்கு போகிறேன். ஜஸ்ட் ஒரு சமரின்னு சொன்னா இப்பதான் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா ரெக்கார்டிங் பாருங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சமரின்னு சொன்னா இது வரைக்கும் நான் வந்து ப்ராக்டிக்கல் தியோரி சரி சரியா, அதுல வந்து அந்த மார்க்ஸ் கால்குலேஷன் படி அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்த எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்த இவ்வளோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு தேர்ச்சி தரம் 12லேருந்து ஒரு தேர்ச்சியா எல்லா தேர்ச்சியும் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துக்கணும். இப்போ தரம் 13க்கு நான் போறேன். சரியா? இன்றைக்கு ஃபுல்லாக சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் நடக்குது. ஸோ கட்டாயமா இப்போ நீங்க வந்து தரம் 13லேருந்து இப்போ நீங்க பாருங்க. ஆனால் தரம் 12 கட்டாயமா நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்றேன், நீங்க 13 விட 12ல தான் கவனம் செலுத்த வேண்டும். சரியா? நீங்க வந்து பார்ட் 2ல செலக்டட் கொஸ்டின்ஸ்ல கட்டாயம் தரம் 12ல தான் கூடிய கேள்வி வரும். நீங்க செலக்ட் பண்றதை வச்சு தான் உங்களுக்கு கேள்வி எழுதணும். அது மட்டும் இல்லாம நீங்க பார்ட் 2க்கு எக்ஸாம்க்கு போற நேரம் கூட அதுல ஸ்ட்ரக்சர் கூட நான் தருவேன். சரியா? இப்ப ஸ்ட்ரக்சர்னு சொன்னா என்னது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. இப்ப 1வது கேள்வி எடுத்தோம் சொன்னா 1வது கேள்வியில 1வது கேள்வி இருக்கு தானே, 1வது கேள்வியில டோட்டலா 10 கேள்வி இருக்கும். ஸோ அந்த 10 கேள்வியிலையும் எந்தெந்த பாடத்துல இருந்து உங்களுக்கு கேள்வி வரும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் கூட நான் தருவேன். ஸோ நீங்கள் மெயினாக நான் ஃபோக்கஸிங்காக எல்லாருக்கும் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் தரம் 13 விட தரம் 12ல எல்லாரும் கவனம் செலுத்தணும். தரம் 13ல வெறும் 4 பாடங்களோ 5 பாடத்துலையோ கவனம் செலுத்தினா போதும். அதை நான் படிச்சு தரக்குள்ள சொல்லுவேன். சரியா? அப்போ இவ்வளோ நேரம் சிலபஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்போ தரம் 13 சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? நீங்கள் கட்டாயம் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து பாருங்க. இப்போ தேர்ச்சி 8னா அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா நீங்க சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை சூழலை வாழணும்னு சொன்னா நல்ல ஒரு வீடு வேணும். வீடுக்கு அங்கிட்டு சாப்பாடு, அந்த சாப்பாடை தெரிவு செய்யணும்னு சொன்னா நல்ல ஒரு போஷாக்கான அந்த போஷணை சத்துக்கள் பத்தி நீங்க படிக்கணும். அந்த போஷணை சத்துக்கள்ல உட்கொள்ளாம பாதிக்கப்பட்டிருக்கிற ஆட்களுக்கு வரக்கூடிய நோய்கள், அதுல இருந்து நாங்க நிவாரணம் பெறக்கூடிய விடயங்கள். அடுத்து வந்து அதுக்கு அங்கிட்டு ஒவ்வொரு உணவு வேலை, ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு உணவு வேலையை வந்து எப்படி நீங்க கவனம் செலுத்தி எப்படி நீங்க ஒரு உணவு வேலையை செய்ய போறீங்க. அடுத்து வந்து அந்த வீட்டில் கர்ப்பிணி தாய்மார் அவங்க எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு உணவு வேலையை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு அங்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் உணவு சம்மந்தமாக பார்த்துட்டு மெயின் வீடு, அதுக்கு அங்கிட்டு உணவு, அதுக்கு அங்கிட்டு ட்ரெஸ், நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ். ஸோ அது சம்மந்தமாக 6-7 பாடம். இப்போ தரம் 13க்கு நாங்கள் போகிறோம். சரியா? ரைட். இதுலேயும் உங்களுக்கு 7 அலகுகள் இருக்கு. சரியா? 7 அலகுகள் என்று சொன்னா 7 பாடங்கள் இருக்கு. ஸோ என் தமிழ் எல்லாருக்கும் இஷ்யூன்னு சொன்னா ப்ராப்ளமா? யாருக்கும் ப்ராப்ளம் இல்லையே. ஏன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு வந்து சம்மாந்துறை அந்த மாதிரி பகுதிகள்ல இருந்து கூட நிறைய பிள்ளைகள் ஜாயின் பண்ணிப்பீங்க. எனக்கு சரியா தெரியாது எல்லாத்தையும். நான் வந்து நார்மலா எல்லாரும் பேசின போறதான் நான் வந்து அவங்கள்ட்ட பேசுவேன். நான் தமிழ் வேர்ட் போடுறேன், அப்பயும் சுத்த தமிழ் போடுறேன். இருந்தாலும் எல்லாருக்கும் இஷ்யூன்னு சொன்னா சொல்லிடுங்க. சரியா? ஏதாவது ஒரு பகுதி நான் ஏதாவது யூஸ் பண்ற தமிழ் வந்து ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் சொல்லிடுங்க. சரியா? சில பேருக்கு ஓகே, சில பேருக்கு ஓகே இல்லாம இருக்கும். நான் படிச்சு தரே விளங்குற இல்லாம இருக்கும். சில பேர் சுத்த தமிழே படிச்சு தரணும் அப்படின்ற இதுல இருப்பாங்க. ஸோ எல்லாரும் சொல்லிடுங்க. சரியா? ஏதாவது ஒன்று விளங்கலன்னு சொன்னா கட்டாயம் டவுட் கேளுங்க. சரியா? இப்ப தேர்ச்சி 8. அப்ப இங்கே பாருங்க, சரியான தொடர்பாடல் மற்றும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதன் மூலம் ஆடை தொடர்புகளை அது டைப்பிங் மிஸ்டேக், ஆளிடை தொடர்புகளை வளர்த்துக் கொள்வதோடு சவால்களையும் வெற்றி கொள்வார். ரைட். அப்ப இங்க என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, முதல்ல வந்து நீங்க ஒருத்தரோட இப்ப பேசுறீங்க, இப்ப டீச்சர் ஒன்றோட பேசுறேன்னு சொன்னாலுமே இப்ப நீங்க எல்லாருமே அன்மியூட், நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் மியூட் பண்ணி போட சொல்லித்தான். ஆனா நான் வந்து வர கிளாஸ்ல அவங்களுக்கு அன்மியூட் பண்ண சொல்லுவேன். சரியா? நான் எப்பயுமே இப்படி தனிய செவத்தோட கதைக்கிற மாதிரி படிச்சு கொடுத்தது இல்லை. இன்றைக்கு மட்டும்தான் இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பேசாம நான் படிச்சு கொடுக்கறது முக்கியமான விஷயமாய் தான் அடிக்கடி சட் எடுத்து பார்க்குறேன். சரியா? அதாவது அன்மியூட் பண்ண சொல்லுவேன், அப்போ நீங்கள் பண்ணணும். சரியா? ஸோ நான் எல்லாரையும் பற்றி நான் தெரிஞ்சுக்கொள்ளணுமே. ஏன்னா நீங்கள் என்னைய பற்றி தெரிஞ்சுக்கொள்கிற மாதிரி நானும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன யார் யார் இருக்கிறீங்க, படிக்கிறீங்களா, தூங்குறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமே. ஸோ அதனால
சும்மா சொன்னேன். அதனால தேர்ச்சி இந்த நீங்க ஒருத்தரோட பேசுறீங்கன்னு சொன்னா பயம் இல்லாம பேசுறீங்கன்னு சொன்னா நிறைய இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படியெல்லாம் ஈக்கேனா அந்த மாதிரி பயம் இல்லாம நீங்க ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல ஈக்கணும்னு சொன்னா சரியா. இப்ப நீங்க வந்து ஒரு டீச்சரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல ஈக்கணும்னு சொன்னா நல்லா அவங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முக்கியமா வேணும் என்ன அந்த டீச்சர் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முக்கியமான விஷயம் உங்களுக்கு அவனுக்கு என்ன வேணும்னு சொன்னா தொடர்பாடல் சரியா. தொடர்பாடல்னு சொன்னா கம்யூனிகேஷன் சரியா. நீங்க ஒருத்தரோட இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்ப எனக்கு பேசவே தெரியாம இருந்தா எனக்கு உங்களுக்கு படிச்சு தர இயலுமா? ஏலா ஏன்னா இப்ப எனக்கு வந்து பேசுறதுக்கு பயம்னு சொன்னா படிச்சு தர இயலுமா? ஏலா. அப்ப இந்த தொடர்பாடல் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னைய விருப்பப்படும். ஏன்னா நான் நல்லா படிச்சு தந்தா தான் இந்த டீச்சர்ட தொடர்பாடல் முறை நல்லா இருந்தா தான் அவங்க படிச்சு தரது வந்து உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் படிக்கிறது. அப்ப அந்த தொடர்பாடல் வேலை இல்லாட்டி அவங்க டோட்டலா வேஸ்ட் தான். ஏன்னா அப்ப அந்த மாதிரி சரியான தொடர்பாடல் பத்தி சரியா ஒரு தொடர்பாடல் அதுல வகைகள் அப்ப நல்ல தொடர்பாடல் திறனை எப்படி நீங்க வளர்த்து கொள்வீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப. இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் ஏன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுனேன் ஒரு மெத்தட்ல இதே மெத்தட்ல ஒரு அதிகாரிகிட்ட போயிட்டு நான் பேசுவேனா. இப்ப எங்கட பிரசிடென்ட் அனுரகுமார திசாநாயக்க ஏன்னா பிரசிடென்ட் ஹானர் அனுரகுமார திசாநாயக்கிட்ட போயிட்டு இதே மாதிரி நான் பேசுவேனா? மாட்டேன் தானே. சந்தர்ப்பம் கிடைக்காது. ஸோ மாட்டேன் தானே. ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தையும் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்றேன். ஸோ அங்க போயிட்டு இப்படி பேசுவேனா? மாட்டேன் தானே. ஏன்னா அப்ப அந்த சந்தர்ப்பம் அதையும் நாங்க பார்ப்போம் இந்த பாடத்துல. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ற நேரம் நேர்முக பரீட்சையோட அட்டன் பண்ற நேரம் அந்த டைம் நீங்க எப்படி நடந்து கொள்ற விஷயம் கூட இந்த பாடத்துல நாங்க பார்ப்போம் சரியா. அப்ப நடந்து கொள்வதன் மூலம் உங்களோட ஆலிடை தொடர்புன்னு சொல்ற நேரம் உங்களோட பர்சனாலிட்டி சரியா. உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இது யாரு பேர் ஒன்று சொல்றேனே ஜிக்ரா சரியா. இப்ப ஜிக்ரா எடுத்தேன்னு சொன்னா இப்படித்தான் ஜிக்ரா ஏன்னா இப்படித்தான் ஜிக்ரா இப்படித்தான் அவ நீங்க உங்களோட ஃப்ரெண்டோ உங்களோட பேரண்டோ யாராச்சும் ஒருத்தர் உங்களை பத்தி நினைக்கிற நேரம் அவ இப்படித்தான் இதுதான் அவரோட குவாலிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும் தானே. இதுதான் அவட இது அப்படி அதுதான் ஆலிடை தொடர்பு சரியா. அப்ப உங்களோட ஆலிடை தொடர்பை நீங்க வளர்த்து கொள்றதுக்கு மான பாடம் தான் இது சரியா. தொடர்பாடல் திறன் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நீங்க எப்படி பேசுவீங்க. நீங்க உங்களோட ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆபீசரோட பேச மாட்டீங்க. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன் ஏன்னா அப்ப அந்த தொடர்பாடல் பத்தி நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க விரிவா ரைட். அப்ப இன்டர்வியூவை மெயினா பத்தியும் படிப்பீங்க. இன்டர்வியூவை மெயினா கன்சர்ன் பண்ணி படிப்பீங்கன்னு சொன்னா மெயினா இந்த சிலபஸ் வந்து கிரேட் 12 13 முடிச்சு யூனிவர்சிட்டியோ காலேஜோ இப்படி என்டர் பண்றவங்களுக்கு தானே இந்த சிலபஸ். ஏ லெவல் செய்யறதுக்கு என்னத்துக்கு யூனிவர்சிட்டியோ காலேஜோ ஏதோ ஒரு ஜாப் எடுக்க தானே. ஸோ அங்கே போகிற நேரம் கட்டாயமாக ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண தான் போறீங்க. ஸோ அதனால தான் அந்த சிலபஸ் உங்களுக்கு இங்கே தந்திக்கு சரியா. ஸோ அதனால நேர்முக பரீட்சை அது மட்டும் இல்லாமல் சவால்கள் உங்களோட வாழ்க்கையில நிறைய சவால்கள் வரும் சேலஞ்சஸ் வரும். அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க அதையும் பத்தி இந்த பாடத்துல நீங்க படிப்பீங்க. சவால்கள் சொல்ற நேரம் பரீட்சையை தான் மெயினா அதில் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க சரியா ரைட். வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க டிராவலிங் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரியா ரைட். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்ச்சி 9 மணி ஆவிச்சு. தேர்ச்சி 9 பார்க்கிற நேரம் பொருத்தமான தொழில்நுட்ப முறைகளை கையாண்டு தரமுள்ளதாக உணவு நட்காப்பை மேற்கொள்வார். இதுல வந்து உணவு நட்காப்பை பத்தி நீங்க பாப்பீங்க சரியா. இப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல சாப்பாடு சம்பந்தமான போசனை நல்லா ஒருத்தட்ட பேச உங்களுக்கு வந்துருச்சு அப்படியெல்லாம் ஓகே. இப்ப நீங்க உங்கள்கிட்ட உள்ள உணவை எப்படி நீங்க நல்லா பாதுகாக்க போறீங்க. நட்காப்புன்னு சொன்னா நல்லா பாதுகாக்கிறது சரியா. கெட்டு போகாம எப்படி ஒரு உணவை வச்சுக்கொள்ள போறீங்க அது கெட்டு போறதுக்கான காரணம் என்ன அந்த மாதிரி விஷயம் தான் தேர்ச்சி 9 பாப்பீங்க சரியா. நீங்க ஒரு உணவை சமைச்சிங்கன்னு சொன்னா அது வந்து உடனடியா கெட்டு போச்சுன்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன அதுல நுண்ணங்கி தொற்றிருக்கா அப்படி நீங்க நிறைய விஷயம் இருக்குதானே. ஸோ அதெல்லாம் நீங்க இந்த பாடத்துல படிச்சு அதை எப்படி நீங்க நட்காப்பு செய்வீங்க சில மெத்தட் சரியா. அதாவது இப்ப பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு தானே இந்த உணவை செஞ்சு இந்த போட்டோல இருக்கிற மாதிரி உணவை செஞ்சு கடையில போடுறாங்க தானே. இப்ப யோகட் அப்படியெல்லாம் இருக்குதானே ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குதானே. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கெட்டு போகாம கடையில வச்சுக்கிறாங்க இப்படியெல்லாம் உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஏன்னா எப்படித்தான் நாங்க வீட்டுல செஞ்சு போடுறோம் டக்குன்னு கெட்டு போயிட்டுருது கடையில எப்படித்தான் செய்யறாங்களோ கெமிக்கல் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பாடத்துல வந்து என்னென்ன விஷயம் செய்வீங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாப்பீங்க சரியா. என்னென்ன நட்காப்பு முறைகள் செய்யலாம் ஒரு உணவை கெட்டு போகாம செய்யறதுக்கு பல்லு தடைய செய்யாம இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க இந்த பாடத்துல
பாப்பீங்க. ரைட். அடுத்து வந்து தரம், இந்த தேர்ச்சி, முதல்ல இருந்து தரம் தரம்னு வருது. தேர்ச்சி 10. சரிங்க. ரைட். தேர்ச்சி 10ன்னு பாக்குற நேரம் ஓய்வு நேரத்தை கழிப்புடன் கழிப்பதற்கு உதவும் செயற்பாடுகளை ஆராய்வார். சரியா? தேர்ச்சி 10ன்னு பாக்குற நேரம் ஓய்வு நேரம், நீங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தானே, அந்த நேரத்தை நீங்க எப்படி கழிக்க போறீங்கன்னு தான் பார்க்க போறீங்க. சரியா? நல்ல ஒரு வாழ்க்கை வாருன்னு சொன்னா இந்த ஓய்வு நேரமும் முக்கியம். என்ன, ஓய்வு நேரத்தை வந்து போன் பார்த்து கொண்டு அப்படி இல்லாட்டி வேஸ்டா, சரியா, போன் பார்த்துக்கொண்டு டிவி பார்த்துக்கொண்டு இந்த மாதிரி விஷயம் செய்யறதுனால ஓய்வு நேரத்தை எங்களுக்கு கழிக்கலுமா? அதை வந்து எப்படி நீங்க யூஸ்ஃபுல்லா கழிக்க போறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்க தேர்ச்சி 10ல பாப்பீங்க. சரியா? அப்ப தேர்ச்சி 10ல வந்து உங்களுக்கு ஒரு ஓய்வு நேரத்தை எப்படி நீங்க கழிக்க போறீங்க யூஸ்ஃபுல்லா, சரியா, ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக எப்படி நீங்க கழிக்க போறீங்கன்ற விஷயத்தையும் பாப்பீங்க. நிறைய விஷயம் அதில் பாப்பீங்க. அடுத்து வந்து அரபிக் செலக்ட் பண்ணிக்கிட்டு யாராச்சும் மீக்கிறாங்களா? யாராச்சும் அரபிக் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. இல்லைனா, யாரும் இல்லைனா, ரைட். அப்ப அரபிக்லயும் உங்களுக்கு ஒரு பாடம் வரும் ஓய்வு நேரம் சம்பந்தமா. சரியா? ரைட். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 10ஆம் பாடத்துல சுற்றுலா பத்தியும் நீங்க பாப்பீங்க. ஓய்வு நேரத்தை நீங்க கழிக்கிற நேரம், அந்த ஓய்வு நேரத்தை ஒரு சுற்றுலா போயிட்டு கழிக்கவும் இவ ஒரு டீச்சர் எடுத்தோம்னு சொன்னா, ஒரு டீச்சரோ ஒரு ஸ்டூடெண்டோ அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு லீவ் ஒன்று தருவாங்களே, ஹாலிடே ஒன்று தருவாங்களே, எக்ஸாம் முடிஞ்சு டேர்ம் டெஸ்ட் முடிஞ்சு ஒரு ஹாலிடே தருவாங்க. அந்த ஹாலிடேல சில பேர் வந்து ட்ரிப் போவாங்க. ஏன்னா அது ஏன் நீ அந்த டைம்ல ட்ரிப் போறாங்க? நார்மலா போகலாமே, ஸ்கூல் கட் போட்டு அப்படியே போவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் போவாங்க. ஏன்? காரணம் என்ன? ஏன்னா அதுதான் நாங்களோட ஓய்வு நேரம், அதுதான் ஹாலிடே. ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் ஹாலிடேன்னு சொல்றோம். ஏன்னா அப்ப அந்த ஹாலிடேன்றது ஒரு ஓய்வு நேரம். அந்த ஓய்வு நேரத்துல வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு ஒரு டூர் போயிட்டு இப்படியும் கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். சரியா? அப்ப அதனால சுற்றுலா பத்தியும் நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. தரம் 10ல, சரி, தேர்ச்சி 10ல சுற்றுலா பத்தியும் நீங்க படிப்பீங்க. அதிர வகைகள், உள்நாட்டு உள்வாரி அப்படியெல்லாம் படிப்பீங்க. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்ச்சி 11. சரியா? தேர்ச்சி 11க்கு போனீங்கன்னு சொன்னா நாளாந்த கருமங்களுக்காக கிடைக்கும் சேவைகளை முகாமை செய்வார். கருமங்கள்னு சொன்னா வேலைகள். சரியா? கருமங்கள்னு சொன்னா வேலைகள். சரியா? நாளாந்த கருமங்களுக்காக கிடைக்கும் சேவைகளை முகாமை செய்வார்னு சொன்னா உங்களோட நாட்கள்ல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கருமங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு உங்களுக்கு சில சேவை கிடைக்கும். சரியா? உங்களோட ஒரு நாள் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு உங்களுக்கு சில சேவைகள் கிடைக்கும். அந்த சேவையை பத்தி தான் நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. என்ன சேவையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, ஸ்காலர்ஷிப் செஞ்சவங்களுக்கு கூட அந்த சிலபஸ் வருது. ஏன்னா சேவைன்ற பேர்ல வருது. ஏன்னா என்ன சேவையா இருக்கும்? நீரும் மின்னும். சரியா? அதாவது தண்ணி. ஏன்னா தண்ணி ஒரு சேவை தானே. ஏன்னா தண்ணி, நீங்க அந்த தண்ணிய ஒரு சேவையா தான் நான் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம மின்னு சொன்னா கரண்ட், ஏன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது ரெண்டையும் பத்தி நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. சரியா? சேவைன்னு சொல்ற நேரம் மின்னை பத்தியும் தண்ணீரை பத்தியும் நீரை பத்தியும் நீங்க படிப்பீங்க. சரியா? நீர்னு சொல்ற நேரம் மழை நீரை சேகரிச்சு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கூட படிப்பீங்க. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்ச்சி 12. தேர்ச்சி 12ன்னு சொல்ற நேரம் சிறப்பான வளநுகர்வு மூலம் சூழலுக்கு உவப்பான வாழ்க்கை கோலத்திற்கான ஆயத்த நிலையை வெளிக்காட்டுவார். ஏதாவது விளங்கிச்சா? ஒண்ணுமே விளங்கிக்காதுனா? ரைட். அதுல என்னன்னு சொன்னா வளங்கள் பத்தி படிப்பீங்க. இந்த தேர்ச்சி 12ல வந்து வளங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள். சரியா? அதாவது வளங்களை நீங்க 3ஆ பிரிச்சு, ரெண்டா பிரிச்சு, மீள புதுப்பிக்கிற வளங்கள், மீள புதுப்பிக்க முடியாத வளங்கள். நீங்க தேர்ச்சி 1ல வந்து சின்ன ஒரு பகுதியில வளம் சம்பந்தமாக வரும். சரியா? அப்ப அந்த வளத்துல ஒரு விரிவான ஒரு பாடம் தான் இந்த தேர்ச்சி 12. சரியா? தேர்ச்சி 1ல சின்ன ஒரு பகுதியில உங்களுக்கு வரும். அந்த பாடத்துல தொடர்ச்சி தான் நீங்க இன்னைக்கு வரும். சரியா? பெருசா வரும். சரியா? அப்ப அப்படி வளங்கள் பாக்குற நேரம் இப்ப நீங்க மறுபடியும் புதுப்பிக்கிற வளம், மறுபடியும் உங்களுக்கு புதுப்பிக்க முடியாத வளம், இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. சரியா? அப்ப ஒரு உணவை ஒரு அந்த சேதன பசலை, வேற என்ன, சேதன பசலை, அந்த முறையெல்லாம் பத்தி இந்த பாடத்துல படிப்பீங்க. சரியா? அடுத்து வந்து அந்த மூலிகை பயிர்கள் கூட இந்த பாடத்துல வருது, அதையும் படிப்பீங்க. அடுத்து வந்து ஒரு ஒரு
பசுமையான ஒரு சூழல் ஈக்கணும்னு சொன்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயம் கூட இந்த பாடத்துல படிப்பீங்க. சரியா? இப்ப வந்து வளம்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன இன்னுமே கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. வளம்டா என்ன அப்படின்ற மாதிரி. இப்ப மரமிக்கு தானே, மரம் மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்குது? மரத்தால வெட்டி மரத்துல உள்ள பலவைய சொல்றேன், காய் கறி அதெல்லாம் சொல்லல. மரத்துல இருந்து பலவை வெட்டி உங்களுக்கு என்ன நடக்குது? நீங்க வச்சு இப்ப படிக்கிற டேபிள், நீங்க தூங்குறவங்களோட பெட், ஏன்னா நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய உங்களோட சேர், சரியா? இந்த மாதிரி இருக்குதானே. ஸோ இந்த மாதிரி வளம், இந்த வளத்தை பத்தி நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. வளங்கள், சரியா? மரம் மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ மறுபடியும் உங்களுக்கு அந்த வளத்தை புதுப்பிக்க இயலும், மறுபடியும் உங்களுக்கு அந்த வளத்தை புதுப்பிக்கவே இல்லை, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பிரிச்சு நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. சரியா? ரைட் ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடத்துல அந்த சேதன பசலைன்னு சொல்ற நேரம், இயற்கையான புகரை, இயற்கையான இதை வச்சு நீங்க எப்படி நீங்க ஒரு பயிர்களை அந்த மாதிரி விஷயத்து கூட சும்மா சின்னதா படிப்பீங்க. சரியா? சேதன பசலைன்னு சொல்ற நேரம் சின்னதா அதை பத்தி படிப்பீங்க. அடுத்து வந்து இந்த பாடத்துல வந்து நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு வேஸ்ட் வரும், ஏன்னா ஒரு கழிவுகள் வரும் கையில, அந்த கழிவுகள் கூட பத்தி நீங்க என்ன படிப்பீங்க. சரியா? அதாவது கழிவுகளை நீங்க பிரிச்சு இது வந்து திண்ம நிலை, இது திரவ நிலை, இந்த மாதிரி கூட நீங்க இந்த பாடத்துல படிச்சு இதுல என்ன அந்த தெரியும் தானே உங்களுக்கு, ஆர் என்ன கரு, ஆர் என்ன கரு, 5R என்ன கரு, அது கூட படிப்பீங்க. அதாவது ரீசைக்கிள் பண்றது, மறுபடியும் பொட்டில் எடுத்து அதை நாங்க ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்றது, ரீயூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயம் கூட இந்த கழிவுகளுக்கு கீழே நீங்க படிப்பீங்க. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கழிவுகளை எடுத்து நீங்க எப்படி மறுபடியும் யூஸ் பண்ண போறீங்க, அப்படி யூஸ் பண்ண இயலாத கழிவுகள் இருந்தா அதை எப்படி நீங்க அகற்ற போறீங்க, அந்த மாதிரி விஷயம் தான் படிப்பீங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தரம் இந்த தேர்ச்சி 13. சரியா? கொஞ்சம் சரிங்க. பாருங்க, தேர்ச்சி 13 பாக்குற நேரம் கட்டிலமை பருவத்தின் விருத்தியின் தன்மையை ஆராய்ந்து ஆளுமை விருத்திக்கு துணை புரிவார். அப்ப கட்டிலமை பருவம்னு சொல்ற நேரம் டீனேஜ் வயது பிள்ளைகள் என்ன, அதாவது கிரேட் 10 கிரேட் 11 தரம் இந்த வயது 15 16 17 இந்த மாதிரி கட்டிலமை பருவ மாணவர்கள் இருப்பாங்க தானே. ஸோ அவங்கள பத்தி தான் இந்த தேர்ச்சி 13ல நாங்க படிக்க போறோம். சரியா? அதாவது அவங்களோட கட்டிலமை பருவத்தின அவங்க அதோட வயது என்ன, மெயின் வயது என்ன, எந்த வயதுல நாங்க அவங்கள கட்டிலமை டீனேஜ் பருவம்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் அந்த கிரேட் எத்தனை, 13 14 15 16 17 18. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், 12 இல்ல, 13 14 15 16 17 18 19 அப்புறம் 20. ஏன்னா அங்கனைக்கு டீன் 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 முடிகிறது என்ன, டீனேஜ் பருவம், ஏன்னா கட்டிலமை பருவம். ஸோ அந்த கட்டிலமை பருவம் இந்த சொல்ற நேரம் அங்கனைக்கு அவங்களோட என்ன விருத்தி, அவங்க எப்படி டெவலப் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அதை பத்தி ஆராய்ந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயத்துல இப்ப வந்து அவங்க படிப்புல கவனம் செலுத்தலாட்டி அதுக்கான பிரச்சனை என்ன, அதை எப்படி அதுல இருந்து நிவாரணம் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. சரியா? ரைட். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப கட்டிலமை பருவம் பத்தின டீடைல்ஸை படிச்சுட்டு அவங்களோட ஆளுமையை விருத்தி செய்யறதுக்கு நீங்க என்னென்ன விஷயத்த அந்த அந்த தொடர்பான அறிவு படிப்பீங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இமேஜ் இருக்கு, அந்த இமேஜ் நீங்க அவங்களுக்குன்னு ஒரு தரமிக்கு அந்த தரத்தை எப்படி கூடாத விஷயம் பத்தி தேர்ச்சி 13ல படிப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா நான் மறுபடியும் எல்லாருக்கும் சொல்றேன், நான் பெருசா உங்களுக்கு இது சொல்லல, இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன். சரியா? நார்மலா மட்டம் தேர்ச்சி மட்டம் எல்லாம் சொல்லி 13.1 இது 13.2 இது அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல, சின்ன ஒரு இதுதான் தாரேன், இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தான் தாரேன். சரியா? ரைட். அறிவுரை ஒன்று தான் தாரேன். சரியா? அப்ப தேர்ச்சி 14க்கு போனீங்கன்னு சொன்னா சிற்றளவு வணிக முயற்சி ஒன்றினை வெற்றிகரமாக
வெற்றிகரமாக திட்டமிடுவதற்கு தேவையான முயற்சியாண்மை திறன்களை வெளிக்காட்டுவார். அதாவது சிற்றளவு வணிகம் சொன்னா சின்னொரு பிசினஸ், சரியா? சின்னொரு பிசினஸ் ஒண்ட சக்சஸ்ஃபுல்லா நல்ல வெற்றியா செய்யணும்னு சொன்னா அதுக்கு என்னென்ன பிளான் போடணும், அதுக்கு என்னென்ன முயற்சிகள் போடணும், அதுக்கு என்னென்ன திறன்களை நாங்க வந்து வெளிக்காட்டி அதை எப்படி சரி அது தொடர்பான அறிவு நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. தேர்ச்சி 14 நார்மலா தேர்ச்சி 14 வந்து படிச்சு கொடுக்க மாட்டாங்க, சரியா? வாசிச்சே போங்க. தேர்ச்சி 13 சரி 14 சரி வாசிட்டே எக்ஸாமுக்கு போங்க. பெருசா அதுல இருந்து உங்களுக்கு கேள்வி வரவும் வராது, 2-3 கேள்வி தான் வரும். ஸோ அதை வந்து பெருசா கவனம் செலுத்த மாட்டாங்க, இருந்தாலும் வாசிட்டு போக சொல்லுவாங்க, சரியா? ஆனாலும் நாங்க வந்து கவர் பண்ணுவோம், சரியா? ஸோ அதனால தேர்ச்சி 14 வந்து சின்னொரு பிசினஸ் சிற்றளவு வணிகம் சம்பந்தமாக அதுல வந்து உங்களுக்கு எம்சிக்யூல உங்களுக்கு எம்சிக்யூ ஆர்டரும் ஈகி, சரியா? அந்த பாடம் ஆர்டர் படி தான் உங்களுக்கு கேள்வி வரும். நீங்க எம்சிக்யூ எடுத்தீங்கன்னு சொன்னா கடைசிக்கு பேப்பர் காட்டுறேன்னு சொல்றேனே, எம்சிக்யூ எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல கடைசி கேள்வி வந்து இந்த சிற்றளவு வணிகத்துல தான் நிற்கும். எனக்கு கடைசி பாடம் கடைசி கேள்வி அந்த ஸ்ட்ரக்சர் படி தான் எடுப்பாங்க, சரியா? எம்சிக்யூலயுமே எழுத ஸ்ட்ரக்சர் ஈக்கி, சரியா? இப்போ ஒன்னாவது எம்சிக்யூ எதுல இருந்து வரும்னு சொன்னா ஒன்னாவது தேர்ச்சியில இருந்து தான் வரும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஈக்கி எங்களுக்கு, சரியா? ஸோ அதனால இன்னைக்கு சிற்றளவு வணிக முயற்சின்னு சொல்ற நேரம் சின்னொரு பிசினஸ் செய்ய போற நேரம் அந்த பிசினஸ்ல போட வேண்டிய முயற்சி, அதுல போட வேண்டிய திறன்களை வெளிக்காட்டுறது, அந்த மாதிரி சவால்கள் எல்லா விஷயமும் பத்தி நாங்க இந்த சிற்றளவு வணிக பாடத்துல படிப்போம், சரியா? ரைட். அப்ப இவ்வளவுதான் தேர்ச்சியா? இவ்வளவுதான் உங்களுக்கான சிலபஸ், ரைட்? இவ்வளவுதான் உங்களுக்கான சிலபஸ். அப்ப இன்னைக்கு நன்றின்னு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு 14 பாடம் இருக்கும், 14 பாடத்தையும் சிலபஸா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இன்ட்ரோவா கொடுத்துட்டேன். ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ரெக்கார்டிங்க்கு இந்த லைவ்க்கு ஜாயின் பண்ணாதவங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரெக்கார்டிங் எல்லாரும் டிபெண்ட் பண்ணவான ரெக்கார்டிங் உங்களை சோம்பேறித்தனமா லேசி பர்சனாக ஆக்கிடும், சரியா? சோம்பேறித்தனமாக ஆக்கிடும். பொறைக்கு பார்ப்போம்னு லைவ் ஜாயின் பண்ணாமல் ரெக்கார்டிங்கை பொறைக்கு பார்ப்போம் மீக்கி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுருவீங்க. பொறைக்கு அது உங்களுக்கு பிணையாக வரும், சரியா? ஸோ ரெக்கார்டிங் டிபெண்ட் பண்ணவான நான் சொல்லிக் கொடுறேன் மறுபடியும், ரைட்? ஆனால் நாங்கள் ரெக்கார்டிங் தருவோம், சரியா? ரைட். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் போவோம். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு பார்ட் 1ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 கேள்வி, டோட்டலாக 50 கேள்வி இருக்கும். 50 கேள்வியில் 5 ஆப்ஷன், சரியா? 5 நீங்கள் ஓ லெவல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓ லெவலில் உங்களுக்கு வெறும் 4 ஆப்ஷன் தான் தருவாங்க, 4 விடைகள் தான் தருவாங்க, அதில் ஒன்றை தெரிவு செய்யணும். ஆனால் ஏ லெவல் அப்படி இல்லை, 5 விடைகள் தருவாங்க. ஏன்னா நல்லா குழப்பத்தை கூட்டி விடணுமே, ஏன்னா அட்வான்ஸ் லெவலே. ஸோ அதனால உங்களுக்கு ஓ லெவலில் அதுவும் 25 கேள்வி தான் இருக்கும் எம்சிக்கு, ஆனால் இங்கனைக்கு 50 இருக்கும். ஸோ அந்த 50ஐயும் நீங்கள் செய்யணும், சரியா? அப்போ இங்கனைக்கு வந்து 47 இந்த 50, சரியா? அந்த பாருங்க கடைசி கேள்வி நான் சொன்ன மாதிரியே வணிகம், இந்த வணிகம் பற்றி வந்திருக்கு. ஸோ கிளியர் இல்லை பேப்பர், நான் இது டவுன்லோட் பண்ணி போய் எடுத்தேன். எல்லாருக்கும் விளங்குதோ தெரியா? ஜூம் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்கம்மா. இந்த கெய்சன் என்ன கரு ஏன்னா வணிகம் இதை ரெண்டுமே அந்த 2 பாடத்துல இருந்து அந்த கடைசி பாடத்துல இருந்து எடுத்தது. மேல பாருங்க உல அழுத்தம்னு சொல்லி போட்டிக்கு, இது கட்டிலமை பருவம். ஸோ அந்த பாட இது மெயினா வந்து எம்சிக்யூ வந்து அந்த ஆர்டர் படி தான் வரும். பார்ட் 2 வந்து உங்களுக்கு வேறையா நான் ஸ்ட்ரக்சர் தருவேன், அதுபடி நீங்க படிக்கணும். அது நீங்க செலக்ட் பண்றது தான், நீங்க எக்ஸாம் போறதுக்கு போதவே நீங்க தயார் பண்ணி கொண்டு போக வேண்டியது தான். இந்த பாடத்துல நான் இந்த கொஸ்டின் தான் செலக்ட் பண்ணுவேன், நோ என்ன டிசிஷன் மாத்துறதே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க போகணும், சரியா? அப்ப பாருங்க பார்ட் 2 பாக்குற நேரம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து 3 ஹவரும் 10 நிமிஷமும் தருவாங்க. 3 ஹவரும் 10 நிமிஷம் சொன்னா கேள்வி செய்யறதுக்கு 3 ஹவர், 10 நிமிஷம் வந்து வேறையா அவங்களுக்கு வாசிச்சு பார்க்க செஞ்சு முடிச்சோன்னா ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அந்த மொத்த கேள்விக்கான விடை வந்து பிழையாவிடும். ஸோ அதனால அந்த வாசிச்சு பார்க்கறதுக்கு அடிஷனல் 10 நிமிடங்கள் உங்களுக்கு ரீடிங் டைம் தருவாங்க, சரியா? அதில் நீங்க வாசிச்சு பார்த்துக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இன்னைக்கு முதலாம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு விடை அளிக்குது. முதலாம் வினா உட்படன்னு சொன்னா நீங்க எல்லாரும் நினைப்பீங்க முதலாம் வினாவை தவிர 6 வினாக்களுக்கு நீங்க இது பண்ணணும் அப்படின்னு, சரியா? அப்ப இன்னைக்கு வந்து கட்டாயமா முதலாம் வினா செஞ்சிடணும், சரியா? நீங்க எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் இதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போற நேரம் இதை வாசிச்சோன்னா அடடா என்ன சொல்றாங்க, இப்ப கட்டாயமா இதை செலக்ட் பண்ணணுமா இல்லாட்டி செலக்ட் பண்றதா அப்படின்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கட்டாயம், நீங்க எல்லாருமே பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி கட்டாயம், அதுக்கு அங்கிட்ட நீங்க 6 கேள்வி தெரிவு செய்யணும், சரியா? அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வியில உங்களுக்கு 10 கேள்வி வந்திருக்கு, ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ், டோட்டலா 20 புள்ளிகள் தரப்பட்டிருக்கு.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது பாடம் இந்த ரெண்டாவது கேள்வி இது பாருங்க. ஒன்னாவது பாடத்துல இருந்து வந்து சிறப்பான வாழ்க்கை சூழல் என்பதால் நான் ஸ்ட்ரக்சர் தருவேன் சரியா. சட்ல என்ன வந்திக்கு ஒரு கிளாஸ் ஈக்கி நான் ஓகேம்மா நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்கம்மா. ரைட். ம் அப்ப பாருங்கம்மா ரெண்டாவது உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு டோட்டலா 8 கேள்வி தந்திருப்பாங்க. அந்த 8 கேள்வியில வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கட்டாயம் செய்யணும். மிச்சம் 6 கேள்வி நீங்க தேர்ந்தெடுத்து செய்யணும் சரியா. தேர்ந்தெடுத்துன்னு சொன்னா தெரிவு செய்யணும், செலக்ட் பண்ணணும். ஏற்கனவே நீங்க உளவெல்ல செய்யற மாதிரி தான். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி 8வது கேள்வி நீங்க தெரிவு செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 தலைப்பு தந்திப்பாங்க. அந்த 5 தலைப்புல ஏதாவது ஒரு 4 தலைப்பை தெரிவு செஞ்சு அந்த 4 தலைப்புக்கு நீங்க சிறு குறிப்பு எழுதணும். சிறு குறிப்பு எழுதுற நேரம் நீங்க எல்லாருமே இப்ப வந்து உதாரணமா எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஆகுது. இப்போ ஒரு டாபிக் தந்திப்பாங்க, அந்த டாபிக் பத்தி பெருசா ஒரு விளக்கம் புக்ல இருக்காது. அப்ப நீங்க அதுக்கு வந்து என்ன எழுதுற இது கீழே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரம் அதுல வகைகளை அது சேர்த்து எல்லாத்தையும் உதாரணம் எல்லாம் சேர்த்து ஃபுல்லா ஒரு சிறு குறிப்பு நீங்க எழுதணும். அது எவ்வளவு எழுதணும் ஒரு பேஜுக்கு எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு நார்மலா ஒரு இன்ட்ரோ தரேன் சரியா. ரைட். இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர். அதாவது கேள்வி வரக்கூடிய விடயங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து தெரிவு செய்யணும், மற்ற 6க்கு இந்த கட்டாயமா செய்யணும், மற்ற 6 வந்து நீங்க தெரிவு செய்யணும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தா எல்லாரும் கேட்டுக்கொள்ளலாம். டவுட் இருக்கா யாருக்காச்சும்? யாருக்காச்சும் டவுட் இருக்கா சிலபஸ்லயோ பேப்பர்லயோ? நான் தூங்கிட்டீங்களா எல்லாரும் போடுங்க மெசேஜ. நைட் வேற தூங்கிட்டீங்களோ தெரிய. கிளியர் ஓகே. மத்தவங்க அது வந்து ஒரு நார்மலா எடுங்க. நீங்க சொல்லிப்பாங்களே உங்களுக்கு குரூப்ல சிஆர் புக் எத்தனை பேஜ் எடுக்கணும், 200 பேஜா? 200 பேஜ் எடுத்தாலும் ஓகே. புக் குரூப்ல சொல்லியிருப்பாங்க சரியா. அதுபடி நீங்க எடுத்தா சரி சரியா. குரூப்ல ஏற்கனவே போட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு பேஜ் நீங்க சிஆர் புக் எடுக்கணும் என்னென்னு. ஸோ அந்த கைடன்ஸ் படி நீங்க எடுத்துக்கொண்டா சரி. 200 பேஜ் எடுங்க சரியா. ரைட். வேற ஏதாவது கேள்விகள் டவுட்? நோ எனி டவுட்ஸ். மத்தவங்க ஸ்ட்ரக்சர் மார்க்ஸ் ஓகே. ஹோம் எக்கானமிக்ல ப்ராக்டிக்கல் அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிட்டேன். நீங்கள் லேட்டானா ஜாயின் பண்ணீங்க ஜீனத். ஃபர்ஸ்ட்டுக்கே நான் அதை சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் அது வந்து 140 மார்க்ஸ். ப்ராக்டிக்கலில் 2 சாப்பாடு செய்யணும், 2 சாப்பாடுக்கும் சேர்த்து 140. ஸ்பாட்டுக்கு 60, டோட்டலாக 200. தியோரியில் 200, டோட்டலாக அங்கனைக்கு 400 மார்க்ஸ். 400 உங்களுக்கு கிடைக்கிற மார்க்ஸை 4ஆல் பிரித்து உங்களுக்கான விடையை தருவாங்க, இந்த ரிசல்ட்டை தருவாங்க. ஸ்பாட் கொஷின்ஸ் சொன்னால் அதை நான் பொறவைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்பாட் படிச்சு தர நேரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சிலபஸ் ரிலேட்டடாக ஸ்பாட்லேருந்து கேள்வி வரும். அதுக்கு அங்கிட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்லேருந்து கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சு கேள்வி வரும். எத்தனை கொஷின்ஸ்னா 15 கொஷின்ஸ், 15 கொஷின். ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு 4 மார்க்ஸ், 4 தர 15, 60 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே ரைட் தானே? வேற ஏதாவது டவுட் இல்லையே? ரைட். அப்ப டவுட் இல்லை தானே? ரைட். ஜிசாக்கல்லா. ரைட். பாரக்கல்லாமா. அப்போ நான் செஷனை முடிக்கிறேன், கிளாஸை முடிக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பர் நான் குரூப்பில் போட்டிருந்தேன், எல்லாருக்கும் ப்ரைவேட்டாக கேட்டுக்கொள்ளலாம். மற்றபடி எல்லாருமே ஃபீட்பேக் போட்டுருங்க, கட்டாயம் குரூப்பில் ஃபீட்பேக் போட்டுருங்க எப்படி செஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ வேறு ஏதாவது கேர்ள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலும் கூட ஜாயின் பண்ண சொல்லிடுங்க சரியா. இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கு. அவளை தான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ நான் முடிக்கிறேன். ஸோ thank you and assalamu alaikum warahmatullahi wabarakatuh and bye. Good night everyone சரியா. எல்லாருக்கும் குட் நைட். அண்ட் நான் சொன்ன மாதிரி சிலபஸ் எல்லாத்தையும் எழுதி ப்ரிப்பேராக அடுத்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க. ஓகே ரைட்.